வாங்க வாங்க. அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றது அறிவொளி. அனைவரையும் தலைமை பேச்சாளரையும் சிறப்புரையாளரையும் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறது அறிவொளி. குடும்பத்தினர் உறுப்பினர் அனைவரும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றது அறிவொளி. ஏனமாய் தோழா, ஏனமாய் தோழா, நாடு விட்டு நாடு வந்து குரு போட்ட பாப்பான் சூழ்ச்சி மாற்றி காட்ட ஒன்றாய் வாராய். மாடுகின்ற ஏனமாய் தோழா, நாடு விட்டு நாடு வந்து குரு போட்ட பாப்பான் சூழ்ச்சி மாற்றி காட்ட ஒன்றாய் வாராய். ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாய் வாழ்கின்றோமே, ஆரிய பார்ப்பனர் கொள்கை அடியோடு வெறுக்கின்றோமா? ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாய் வாழ்கின்றோமே, ஆரிய பார்ப்பனர் கொள்கை அடியோடு வெறுக்கின்றோமா? ஆயிரம் கடவுள் தேடி அறியாமை இருளில் மூழ்கி பொறுப்பது நாயம் தானா? குட்ட குட்ட குனிந்த இனமே கொடுமை கண்டு புரியாதா? குட்ட குட்ட குனிந்த இனமே கொடுமை கண்டு புரியாதா? பெரியாரின் அறிவொளிபட்டு பிரளயமாய் வெடிக்காதா? கைகளில் குண்டை தூக்கு, கைகளில் குண்டை தூக்கு, வெறிகண்ட புலியாய் மாறு, கழுத்திலே நஞ்சை மாட்டு. கைகளில் குண்டை தூக்கு, வெற்றி வெற்றி என்று பாடு. மாடுகின்ற இனமாய் தோழா, நாடு விட்டு நாடு வந்து குரு போட்ட பாப்பான் சூழ்ச்சி மாற்றி காட்ட ஒன்றாய் வாராய். வணக்கம். மீண்டும் வருவேன். நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. இன்றைய நிகழ்ச்சி பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சி அமைகிறது. ஐயா சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஓய்வு பெற்ற பெல் நிர்வாகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர் கட்டி அமைத்த ஐயா பெல் மா ஆறுமுகம் ஐயா அவர்கள் இன்று தேசப்பற்றா மனித பற்றா எது முக்கியம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். அந்த சொற்பொழிவு தொடராகவும் வரலாம், இந்த நிகழ்ச்சியோடு நிறைவு பெற்றாலும் பெறலாம், அது ஐயாவின் விருப்பம். அது தொடராக முழு விவரத்தையும் தொடராக சொன்னால் நமக்கு அறிவொளி காணொலிக்கும் பதிவுக்கும் சிறப்பாக அமையும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளில் நம் அறிவொளி காணொலியில் தொடர்ந்து சிறப்புரையாற்றி வருகிறார். அவரை தொடர்ந்து சிறப்புரையாற்ற அழைப்பதற்கு காரணம் அவருடைய குரல் வளம் அருமையானது. அவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் போன்ற அந்த தோரணை, வீராவேசம், எதிரிகளை தாக்குகின்ற அந்த கருத்தாக்கம் அனைத்தும் சிறப்பாக அமைகிறது. எனவே அவரை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி அறிவொளி காணொலியில் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்ற நாம் அவரை அழைக்கின்றோம். அவர் இன்றும் இந்த 30 நாட்களுக்குள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் திடீர் சொற்பொழிவாக ஐயா அவர்களை இந்த நிகழ்வில் நீங்கள் பேசிதான் ஆக வேண்டும், நீண்ட நேரம் எடுத்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை பதிவு செய்து அடுத்த தொடர் பேசினாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் அவசியம் பேசியாக வேண்டும் என்று
அறிவை காணொலி இயக்கத்தின் கட்டளைக்கு ஏற்று ஐயா அவர்கள் உரையாற்ற இசைத்துள்ளார்கள். அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அறிவழி காணொலி இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் பெரியார் உலகம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆணமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார் வழியிலே சிறப்பாக அவரது கொள்கைகளை உலகெங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அறிவொளி காணொளிக்கும் அதனுடைய இயக்குனர் ஐயா சேரலாதன் அவர்களுக்கும், ஐயா தாமோதரன் அவர்களுக்கும், பொருளாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனித்து பல்வேறு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா சோம வேலாயுதம் போன்ற ஐயா சோம இளங்கவன், அம்மா சரோஜாம்மா அவர்களுக்கும், மும்பையிலிருந்து ஐயா கணேசன் அவர்களுக்கும், என்னோடு இரட்டையர்களாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஐயா தமிழ்ச்சுடர் அவர்களுக்கும், அம்மா கிரேஸ் அவர்களுக்கும், இன்னும் ஐயா துரைராஜ் அவர்களுக்கும், இன்னும் பல்வேறு பெருமக்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா தாமோதரன் சொன்னது போல ஐயா உங்க குரல் வரலங்க ஐயா. தொடர்பு உங்க குரல் வரல. ஒரு முறை வெளியில போயிட்டு உள்ள வரீங்களா? ஐயா கேக்குதா? இப்ப கேக்குது. அதான் அந்த லேப்டாப்ல கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் பார்க்குறேன், இல்லைன்னா செல்லுக்கு வந்துடுறேன். இன்றைய தினம் காலையிலே ஐயா தாமோதரன் அழைத்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு பேசித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் இன்றைக்கு வழக்கறிஞர் மதிவதனி அவருடைய பேச்சை கேட்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்பது எனக்கு கூட ஏமாற்றம். அந்த இடத்தை என்னால் பூர்த்தி செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் என்னுடைய மகள் என்ற முறையிலே அதனை பொறுத்துக் கொள்வார். நீங்களும் எனக்கு அன்பையும் ஆதரவையும் தருவீர்கள் என்ற வகையிலே இன்றைக்கு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு தந்தை பெரியார் என்றால் ஆரிய கூட்டத்திற்கு அடிவேறு பற்றி எரிகிறது. RSS இன்றைக்கு பதறி துடித்துக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு RSS பி டீமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய வியாதிகள் பெரியாரை பார்த்து புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியாருடைய சாதனைகளை, பெரியாருடைய தத்துவங்களை, பெரியாருடைய கொள்கைகளை மறுப்பதற்கு வக்கற்றவர்கள் அவரை கொச்சைப்படுத்துவதற்காக எதை பேசிக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ராஜா போன்றவர்கள் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பேசுகின்ற ஒன்றுதான் தந்தை பெரியார் அவர்கள் வெள்ளைக்காரனை இந்த நாட்டை விட்டு போகாதே போகாதே என்று சொன்னார், அவர் தேச துரோகி என்றெல்லாம் பலவாறு பேசியிருக்கிறார். அவர் தான் சொல்றார் அப்படின்னா, அர்ஜுன் சம்பத்னு ஒரு ஆள் இருக்கார். அவரு பெரிய சொம்பு தான், ராஜாவுக்கு சொம்பு. இவர் ராஜா ஒரு அயோக்கியர் என்று சொன்னால் அர்ஜுன் சம்பத்து முட்டாள். நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறேன்னு யாரும் தவற நினைக்க வேண்டாம். முட்டாள்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா, ஒரு உதாரணம் சொல்றேன். நாம் 2017 நம்முடைய திராவிடர் கழகத்தின் சார்பாக உலக நாத்திகர் மாநாடு நடக்கும் திருச்சியில. இந்த ராஜா என்ன செஞ்சாருன்னா, பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். அந்த நாத்திகர் மாநாட்டை துவக்கி வைத்தவர் எஸ்ரா சர்க்குணம் என்கின்ற பாதிரியார் என்று சொன்னார். எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதில் நாம் ஆயிரக்கணக்கான தோழர்கள் நாம் கலந்து கொண்டோம். ஒரு பார்வையாளரை கூட
எஸ்ரா சர்க்கம் வரவில்லை, எந்த மதவாதிகளும் வரவில்லை, பாதிரியார் வரவில்லை, முல்லா வரவில்லை, எந்த ஒரு இஸ்லாமியரும் வரவில்லை. நம்முடைய முழுக்க முழுக்க நாத்திகர்கள், பகுத்தறிவாளர்கள் தான் அதில் கலந்து கொண்டோம். அவருக்கு எந்த ஆதாரமும் சொல்லவில்லை, ஆனால் ஆதாரம் இருக்குது என்று சொன்னார். அதே நேரத்திலே ஒரு தொலைக்காட்சி அந்த அந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தோழர்கள் யாரும் கலந்துக்கல. அப்ப என்ன சொல்றாரு, இந்த நாத்திக கூட்டம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு நாத்திக மாநாடு நடத்துது, அதை துவக்கி வச்சு ஒரு எஸ்ரா சர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே கேட்டாங்க நெறியாளர் என்ன ஆதாரம்னா, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, பத்திரிகையில வந்த செய்தி தான் அப்படிங்கிறார். எந்த பத்திரிகையில வந்துச்சு, என்ன ஆதாரம், என்ன செய்தி, எதையுமே கேட்கல. அங்க இருக்க மற்ற தோழர்களும் கேட்கல, அந்த நெறியாளரும் அதுக்கு ஆதாரம் கேட்கல. இப்படிப்பட்ட அடிமுட்டாள்தனமான வாதங்களை பேசுபவரை நான் முட்டாள் என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது? அவர் தான் முட்டாள்தனமா பேசுறாரு. ஆனா பிரிவினையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழர் இடதுசாரி கம்யூனிஸ்ட்ல இருந்து கொண்டு இடது கம்யூனிஸ்ட்ல இருந்து பிரிந்து வந்து நான் மிகப்பெரிய தேசியவாதியாக, தமிழ் தேசியவாக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மணியரசன் அவர்கள், நான் கூட கொஞ்சம் அவர் மீது மரியாதை வைத்திருந்தேன். எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் தான், என்னோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள். பெல் நிறுவனத்தில் நடந்த அந்த வடநாட்டு ஆதிக்கத்தை எதிர்த்து இங்கே கிளர்ச்சிகளாம் செய்தார். அதற்கு நான் தான் ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை இங்கே கிளர்ச்சி நடத்துவதற்கு உதவி செய்தேன். அவர் சொல்றாரு, கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, திராவிடரா தமிழரா என்கின்ற ஒரு கருத்தரங்கம். அதுல வந்து தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் போன்றவர்கள் அதுல கலந்து கொண்டு பேசுகின்றாங்க. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் வந்து பிரிட்டிஷ்காரனை வந்து போகாதுன்னு சொன்னாரு என்று சொல்லுகிறார். அவருக்கு எவ்வளவு வந்து அறியாமை இருக்கிறது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் தமிழ் தேசியவாதிகள் தமிழ்நாட்டை தனியாக பிரித்தெடுக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். தந்தை பெரியார் என்றைக்கு அப்படி சொன்னார்? வெள்ளைக்காரனை போகாதே எங்கேயாவது சொன்னாரா? எங்கேயும் சொல்லல. வெள்ளைக்காரதால் என்ன நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்று வேணால் பட்டியல் போட்டிருப்பார். அவன் வரவில்லை என்று சொன்னால் நமக்கு கல்வி கிடைத்திருக்காது, இந்த குழந்தை திருமணம் ஒளிந்திருக்காது, இந்த விதவை திருமணங்கள் நடைபெற்றிருக்காது, விதவைகளை சதியிலே நெருப்பிலை போட்டு கொளுத்தி இருப்பார்கள். இதெல்லாம் வெள்ளைக்காரன் காலத்திலே கிடைத்த நன்மைகள் என்று சொல்லி பெரியார் அவர்கள் பாராட்டி இருப்பார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெரியார் வெள்ளைக்காரனை போகாதே என்று சொல்லவில்லை. இந்த ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்று சொல்லி குடியரசிலே கட்டுரை எழுதினார்கள். இந்த ஆட்சி முறை ஒழிய வேண்டும் என்று எழுதியதற்காக அவருக்கு வெள்ளைக்கார அரசாங்கம் தண்டனை கொடுத்தது. அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய தங்கை கண்ணம்மாள் அவர்களுக்கும் அவருடைய தமையனார் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் கூட 6 மாத கால தண்டனை விதித்தது. கட்டவில்லை, அபராதம் வேறு விதித்தது. அபராதம் கட்டவில்லை என்றால் மேலும் 1 மாதம் தண்டனை என்று அந்த தீர்ப்பு வழங்கியது. அப்படி வெள்ளைக்காரனை எதிர்த்து மிகப்பெரிய கிளர்ச்சி செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். எந்த ஆதிக்கமும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொன்னவர். அவர் என்ன செஞ்சாரு, எனக்கு எதுக்குடா நீ வந்து ஆளணும், என்னுடைய நாட்டை தனியா பிரிச்சு கொடுத்து. வெள்ளைக்காரன் எங்கிருந்தோ வந்து உத்தரவு போட்டு கொண்டு இருக்கான், 5000 மைலுக்கு இருந்து உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து போனான்னா அவன் இடத்துல யார் வருவான்? டெல்லிக்காரன் வருவான். டெல்லி இங்க இருந்து 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. நமக்கு உத்தரவு போடணும், அவனுக்கு கீழே நாம ஏன் இருக்கணும்? பார்ப்பான் பணியா வந்து நம்ம ஏன் ஆளணும்? எங்க நாட்டை தனியா பிரிச்சு கொடு, தமிழ்நாட்டை தனியாக பிரித்து கொடு என்று கேட்டார். திராவிட நாடு திராவிடருக்கே என்றார். தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு கொடுன்னு கேட்டாரு. தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மணியரசனுக்கு அது வந்து பெரியார் வெள்ளைக்காரனை போகாதுன்னு சொன்னதாக அவர் காதில் விழுந்திருக்கு. எவ்வளவு பெரிய மோசமான நிலை பாருங்க. இந்த எச் ராஜா போன்றவர்கள், அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள்லாம் தந்தை பெரியாரை தேசத்துறைன்னு சொல்றாங்களே, வெள்ளைக்காரனை போகாதே என்று சொன்னார் என்று சொல்றாங்களே, வெள்ளைக்காரன் எப்படி இந்த நாட்டுக்கு வந்தான்? அந்த வரலாற்றை சொல்லணும்ல. வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு வந்தது எப்படி? பாபர் அல்லது முகலாயர்கள் இந்த நாட்டுக்கு எப்படி வந்தாங்க? என்ன காரணம்? பாபர் இந்த நாட்டுக்கு படையெடுத்து வர்றாரு. படையெடுத்து வருகின்ற பொழுது ஒரு மலைக்கு அந்த பக்கம் தன்னுடைய படை வீரர்களை தங்க வைத்துக் கொண்டு இரவிலே மலை உச்சியில இருந்து பார்க்கிறார். பார்க்கின்ற பொழுது இங்கே இந்திய படை வீரர்கள், இந்தியாவை ஆண்டு மன்னர்கள், அன்றைக்கு இருந்த வடநாட்டு மன்னர்கள் அங்கே பாபரை எதிர்த்து போரிட இருக்கிறார்கள். அந்த படை வீரர்களை பார்க்கிறார், அந்த முகாமை பார்க்கிறார். பார்க்கின்ற பொழுது ஏராளமான நெருப்பு பந்தங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒற்றர்களை கூப்பிட்டு கேட்கிறார், என்ன நிறைய இடத்துல நெருப்பு வெளிச்சம் தெரியுது என்னன்னு கேட்கும்போது,
அது உங்களுக்கு தெரியாது மகாராஜா. இந்தியர்கள் வந்து யாரும் வந்து இந்தியரா இல்லை, இந்துக்களா இல்லை. அவங்க எல்லாம் ஜாதி வாரியா இருக்கான். ஒருத்தன் சமைச்சது இன்னொருத்தன் சாப்பிட மாட்டான். ஒருத்தன் சாப்பிட்றது இன்னொருத்தன் பார்க்க மாட்டான். அதனால ஒவ்வொருத்தரும் தனித்தனியா, ஒவ்வொரு ஜாதிக்காரன் தனித்தனியா அடுப்பு வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுதான் என்று சொன்ன பொழுது பாபருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆகிவிட்டது. இது ரொம்ப சுலபமாக போயிடுச்சு, அவர்களை வெற்றி பெறுவதற்கு நமக்கு மிகுந்த வசதியாக போயிட்டது என்று சொல்லி அவர்களை பிடித்து வைத்து அந்த வெற்றி பெற்று வந்தான் என்று சொல்லி பாபருடைய வரலாற்றிலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதே போல வெள்ளைக்காரன் எப்படி வந்தான் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை சொல்ல இருக்கிறேன். என்னவென்று கேட்டால், இன்றைக்கு எல்லாரும் சொல்றான், RSS காரன்ல இருந்து இன்னைக்கு பெரிய தேசபக்தி என்ன சொல்றான்னா, வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லுகிறான். அந்த வந்தே மாதரம் என்ற பாடல் வெள்ளையனை விரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட பாடல் என்று சொல்லுகிறான். வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்கின்ற உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்த பாடல் வந்தே மாதரம் என்று சொல்லுகின்றான். அந்த வந்தே மாதரம் எங்கிருந்து வருகிறது? வங்காளத்திலே பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்பவர் ஆனந்த மடம் என்கின்ற நாவல் எழுதினார். அது நம் தோழர்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த நாவலிலே தான் இந்த வந்தே மாதரம் என்கின்ற பாடல் வருகிறது. அந்த நாவல்ல பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்ன செய்கிறார் என்றால், அங்கே வங்காளத்திலே 1871 அந்த 70 சொச்சம் காலத்துல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டதாகவும், அந்த பஞ்சத்தினால் மக்கள் எல்லாம் ஆண்டு போனதாகவும், அதற்கு காரணம் முஸ்லிம் அரசாங்கம் தான், முகலாய அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்லி அந்த முகலாயர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு படை திரட்டுகிறான். ஒரு கதாநாயகன், அந்த கதையினுடைய நாயகன் படை திரட்டுகின்ற பொழுது எல்லோரிடம் போய் முஸ்லிம் ராஜாக்களை விரட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே வந்து அவர்கள் வந்ததால் வர்ணாசிரம தர்மம் கெட்டு போய்விட்டது, ஜாதி ஒழிந்து விட்டது, அதனால் நம்முடைய தர்மங்களை சனாதன தர்மம் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த ஜாதி வெறியை ஊட்டி தான் அந்த படையில் ஆள திரட்டுறான். திரட்டுகின்ற பொழுது அங்கே வந்து கிளர்ச்சி நடக்குது. எல்லா பக்கமும் போய் முஸ்லிம்களை அடிக்கிறான். முஸ்லிம்களை வெட்டுங்கள், கொள்ளுங்கள், குத்துங்கள் என்றெல்லாம் அங்கே முழக்கமிட்டு கொண்டு முஸ்லிம் வீடுகளை தாக்குகிறார்கள். அவர்கள் சொத்துக்களை சூறையாடுகிறார்கள். அங்கே போய் நின்று கொண்டு அவர்களை வந்தே மாதரம் சொல்ல சொல்கிறார். வந்தே மாதரம் என்றால் அங்கே ஒரு அறையில், இருட்டு அறையிலே ஒரு தேவி இருக்கிறார். அவள் பாரத மாதா என்று சொல்லிக்கொண்டு அதுதான் காளி தேவி என்று சொல்லுகின்றான். அந்த காளி தேவி தான் இந்திய தாய், பாரத தாய் என்று சொல்லி அங்கே ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். அதை பார்த்து வந்தே மாதரம் சொல்லி என்று சொல்லி அந்த கதையிலே வரக்கூடிய ஒரு நாயகன் இன்னொரு கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுகின்றான். எல்லோரையும் அந்த வந்தே மாதரம் சொல்லி அந்த மதவெறியை ஊட்டுகின்றான். அப்படி வந்தே மாதரம் சொல்லக்கூடியவர்கள் வீதிகளில் சென்று அங்கே முஸ்லிம்களை தாக்குகிறார்கள். இன்றைக்கு எப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று சொல்லி அங்கே முஸ்லிம்களை மிரட்டுகிறார்கள், சொல்லவில்லை என்றால் தாக்குகிறார்களோ, அதுபோல அங்கே வந்து அன்றைக்கு இருந்தவர்களை பார்த்து வந்தே மாதரம் சொல்லு என்று சொல்கிறார்கள், சொல்லாதவர்களை தாக்குகிறார்கள். அப்படி முஸ்லிம்களை தாக்குகின்ற பொழுது வெள்ளைக்காரன் அதற்கு பாதுகாப்பாக இருக்கிறான். ஏன் முஸ்லிம்களை தாக்குறீங்க, என்ன காரணம், அது தாக்காதீங்கன்னு சொல்றப்ப அந்த வெள்ளையர்களை பிடித்துக் கொண்டு இவன் சொல்லுகின்றான், நீ ஏன் முஸ்லிமுக்கு வந்து ஆதரவு வர்ற, நீ ஒன்னும் எனக்கு எதிரி கிடையாது, உன்னை எதிர்த்து நாங்க போராடல, நீ முஸ்லிமுக்கு ஆதரவாக வர்றதுனால உங்களை நாங்க வந்து அனுமதிக்க முடியாது என்றான். ஆக அவனுக்கு எதிரி வந்து வெள்ளையர் கிடையாது, முஸ்லிம் தான். அப்படி கிளர்ச்சி செய்து பல போராட்டங்களை நடத்தி முஸ்லிம் ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. முடிவு கொண்டு வந்த பிறகு அந்த கதையில என்ன ஆகுதுன்னா, கடைசியில இந்து ராஜ்யம் அமைக்கணும். இந்து ராஜ்யம் அமைக்கும் போது இந்து ராஜ்யம் வந்துவிடும், நமக்கு மீண்டும் வர்ணாசிரமம் வந்துவிடும், ஜாதி தர்மம் பாதுகாக்கப்படும், சனாதன தர்மம் பாதுகாக்கப்படும் என்று அந்த வீரர்கள்லாம் நம்பிக்கின்ற நேரத்திலே கடைசியாக விஷ்ணு வருகிறாராம். விஷ்ணு வந்து இந்து ராஜ்யத்தை இப்ப அமைக்க வேண்டாம், இது வெள்ளைக்காரன் ராஜ்யத்தை அமைப்பதற்காகவே நடத்தப்பட்ட ஒரு யுத்தம், இது வெள்ளைக்காரனை ஆட்சியில் அமர்த்த வேண்டும், முஸ்லிமுடைய ஆட்சி வந்து அரசாட்சி சரியாக இல்லை, அதனால்தான் இந்த நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது, அதனால்தான் இவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்டது, வெள்ளைக்காரன் வந்ததனால் ஒரு அரசாட்சி இன்றைக்கு சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது, வெள்ளைக்காரனை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த கிளர்ச்சி நடந்தது என்று அந்த கதையிலே முடிகிறது. முடிந்துவிட்டு நாம் இந்து ராஜ்யம் அமைப்பதற்கு கொஞ்சம் நாளாகும், அதுவரை வெள்ளைக்காரனை இங்கு ஆட்சியில் இருப்பான், வெள்ளைக்காரன் விஷயஞானத்திலே வல்லவனாக இருக்கிறான், அவன் பல கலைகளை கற்றுணர்ந்தவனாக இருக்கிறான், அவனிடத்திலே சென்று நீங்கள் விஷயஞானத்தையும் கலைகளை கற்றுக்கொண்டு நீங்கள் திறமைசாலியாக ஆன பிறகு நாம் இந்து ராஜ்யத்தை அமைப்போம் என்று சொல்லி அந்த கதை முடியும். அப்ப அந்த கதையுடைய நோக்கம் வெள்ளைக்காரனை இந்த நாட்டிலே அரசாட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டது.
வெள்ளைக்காரனை அரசாட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு கதையிலே, அந்த கதையில வரக்கூடிய பாடலை வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது. ஒளி வெள்ளையனை வரலைங்க விரட்ட ஐயா. வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை இந்த பாடல் கொடுக்கிறது. ஐயா, வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்கிற உத்வேகத்தை கொடுக்கிறது என்று சொல்லி அந்த கதையிலே சொல்கிறார்கள், அந்த முன்னுரையிலே சொல்கிறார்கள். ஆனால் அந்த கதை முழுவதும் எந்த இடத்திலும் வெள்ளையனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. வெள்ளைக்காரனை விரட்ட வேண்டும் என்ற உணர்ச்சி எந்த இடத்திலும் ஊட்டப்படவில்லை. மாறாக பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களே சொல்லுகிறார், முன்னுரையிலே சொல்லுகிறார், 1857 சிப்பாய் கழகம் நடக்கிறது. அதைத்தான் முதல் சுதந்திர போராட்டம் என்று நம்முடைய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கிளர்ச்சி தவறு, வெள்ளையனை எதிர்த்து நடந்த கிளர்ச்சி தவறு என்று சொல்வதற்காகவே இந்த கதை எழுதியதாக பங்கிம் சந்திர சட்டர்ஜி சொல்கிறார். வெள்ளையனை எதிர்க்க கூடாது, வெள்ளையனை எதிர்த்து கிளர்ச்சி செய்யக்கூடாதுக்காக கதை எழுதப்பட்டதாக அவரே சொல்றாரு. வெள்ளையனை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடந்தது, போர் நடந்ததாக விஷ்ணுவே சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு அந்த கதையில வரக்கூடிய பாடலை எடுத்துக்கொண்டு இதுதான் தேசபக்தியை ஊட்ட எழுதப்பட்ட பாடல் என்று சொல்லி இன்றைக்கும் வந்தே மாதரம் சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் தேச விரோதிகள், தேச துரோகிகள் என்று சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு ஒரு பித்தலாட்டம். இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து அதை பாட சொல்றாங்க. அந்த கதையை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பாரத மாதாவை பற்றி பாடுகின்ற பாடல் தான், இது காளி தேவி தான் அந்த பாரத மாதா என்று அந்த கதையிலே சொல்லப்படுகிறது. உருவமற்ற கடவுளை வணங்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் எப்படி இந்த பாடலை பாடுவாங்க? வேண்டுமென்றே இஸ்லாமியர்களை வம்பிழுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை எல்லோரும் பாட வேண்டும் என்று பள்ளி பாடத்திட்டத்தில் வைக்கிறார்கள். அங்கே இறை வணக்க பாடலாக வைக்கிறார்கள். எல்லா இடத்திலும் அதை பாட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். படிக்க அந்த பாடலை சொல்லாத பிள்ளைகளை அங்கே வம்பிழுக்கிறார்கள் பல இடங்களிலே. இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சரசு அந்த நாள் சொல்லுகிறார்கள், மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டு அந்த நாட்டிலே இதையெல்லாம் ஊத்துகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பித்தலாட்டம். இப்ப பாப்பான் தான் வெள்ளைக்காரனை கொண்டு வந்து அமர வச்சவன். வெள்ளைக்காரனை கொண்டு அமர வைத்தவர்கள், ஆட்சியில் அமர்த்தியவர்கள், அவர் தேச விரோதி, வெள்ளைக்காரனை போகாதுன்னு சொன்னார் என்று சொல்லுகிறாருன்னா எவ்வளவு பித்தலாட்டம். என்ன சொல்றாரு? நீ எதுக்கு எனக்கு ஆட்சி பண்ணணும்? நீ யாரு? என்றைக்கு நம்ம பாரத தேசம் எப்படி சொல்ற? நீ பரதன் என்றைக்கு இந்தியாவை ஆண்டான்? ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பரதன் என்றைக்கு ஆண்டு இருக்கிறான்? ஒரு காலத்திலும் பரதன் ஆண்டதில்லை. பரதன் ஆண்டதாகவோ பாரத தேசம் என்றோ வம்சம் என்றோ என்றைக்கும் இங்கே இந்தியா உங்களுக்கு ஆண்டதாக கிடையாது. அப்படி இருக்கும்போது எதற்காக பாரத தேசம் என்று சொல்கிறாய்? எதற்காக எனக்கு நீ டெல்லியிலிருந்து உத்தரவு போட வேண்டும் என்று தானே கேட்கிறாரு. நீ போறதுக்கு, வெள்ளைக்காரன் போறதுக்கு முன்னே எங்க நாட்டை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போன்னு சொன்னார். இது பெரிய தவறா? எங்களுடைய நாட்டை எங்களுக்கு பிரிச்சு கொடுன்னு சொல்றாரு. இது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. இன்னைக்கு RSS சொல்லுகிறார். RSS யாரால் துவக்கப்பட்டது? சிற்பவன் பார்ப்பனரால் துவக்கப்பட்டது. சிற்பவன் பார்ப்பனர்கள் 5 பேர் சேர்ந்து அந்த RSS துவக்குகிறார்கள். அதே போல திலகரும் சிற்பவன் பார்ப்பனர்கள். இவர்களும் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த நாட்டை வெள்ளைக்காரன் விட்டு போகின்ற பொழுது எங்களுடைய பகுதியை, மராத்தா பகுதியை எங்களிடம், மராட்டிய பகுதியை எங்களிடம் ஒப்படைக்கணும்னு சொன்னான். அது சிற்பவன் பார்ப்பனிடம் வெள்ளைக்காரன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் RSS துவக்கப்பட்டது. ஒன்றும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக, இந்திய விடுதலைக்காக அவங்க போராடல. சிற்பவன் பார்ப்பனர்கள் யாரு? சிவாஜி அவர்களை மன்னராக பதவியேற்க விடாமல் செய்தவர்கள். மன்னனாக பதவியேற்கும் என்றால் நீ சூத்திரன், உனக்கு பதவியேற்பதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, உன்னை கத்திரியன் ஆக்குறேன் என்று சொல்லி பல்வேறு யாகங்களை செய்து நாட்டில் உள்ள செல்வங்களை எல்லாம் சுரண்டி சிவாஜி கொள்ளைக்காரனா மாத்தினான். அவன் நாட்டில் எல்லா செல்வத்தையும் செலவழிச்சிட்டான், அந்த யாகத்திலேயே செலவழிச்சிட்டான். அவனுக்கு இடைக்கிடை தங்கம், வெள்ளி, நபரையும் தானமாக கொடுத்து, தங்கத்தால் செய்த பசுவை தானமாக கொடுத்து அவன் தன்னை சத்திரனாக மாற்றிக் கொள்கிறான். அதனால் நாட்டில் உள்ள கஜானா காலியாகிறது. தன்னுடைய படை வீரர்களுக்கே சாப்பாடு போட முடியாம தத்தளிக்கிறான். இப்ப படை வீரர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அவன் கொள்ளைக்காரனா மாறுறான். கொள்ளைக்காரனாக மாறி அவன் பார்ப்பானுடைய ஆதரவோடு தான் ஆட்சி செய்தான். பார்ப்பன சொல்படி மனு தர்மத்தை சட்டமாக்கி அந்த மனு தர்மத்தின்படி பல திட்டங்களை ஏற்றி அவன் ஆட்சி செய்திருக்கிறான். வேதங்களை சூத்திரன் எக்காரணம் கொண்டும் படிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த வேதங்களை படித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் பார்ப்பனுடைய தயவில் நடந்திருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த
அந்த சத்ரபதி சிவாஜியுடைய ஆட்சியை தொடர் வைத்தார்களா? இல்லை. அவர்கள் அதுக்கு பிறகு அந்த ஆட்சியை தொடர் வைக்கல. அவருடைய வாரிசுகளை ஒழித்து விட்டு அந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் அங்கே வந்து பேஷ்வாக்கள் அவர்கள் ஆட்சியில் வர்றாங்க. அந்த பேஷ்வாக்கள் ஆட்சியில வந்து என்ன செய்யறாங்க? அந்த ஆட்சியில் தான் இந்தியாவிலே மிக மிக கொடுமையான தீண்டாமை நடந்திருக்கு. இந்தியாவிலேயே பல சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்கின்றன, பல சமஸ்தானங்கள் இருந்திருக்கின்றன. அதிலே ஒன்று திருவாங்கூர் சமஸ்தானம், இன்னொன்று அந்த பேஷ்வாக்கள் ராஜ்யம். இந்த 2 ராஜ்யத்திலும் மிக கொடுமையான தீண்டாமை. அதிலே தான் தீண்டத்தகாத மக்கள் வெளியிலே வரக்கூடாது, அவருடைய நிழல் யார் மீதும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மதிய நேரம் 12 மணி அந்த நண்பகல் உச்சி வெயில் இருக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் வெளியே வரணும். அப்பதான் வந்து வெயில் வந்து நிழல் வந்து தூரத்துல படாது. சூரியன் மேற்கே இருந்தால் கிழக்கிலே நிழல் விடும், சூரியன் கிழக்கில் இருந்தால் மேற்கே நிழல் விடும். அப்ப நிழல் வருகின்ற போது நமக்கு நிழல் யார் மீதாவது பட்டுவிட்டால் அது தீட்டு என்று சொல்லி தீண்டத்தகாதவர்களை பகல் வேளையில் நண்பர்களில் மட்டும் நடமாட அனுமதித்தது அந்த பேஷ்வாக்கள் ராஜ்யம். அது மட்டுமா, வந்து எச்சில் துப்பினால் அந்த எச்சில் தரையில் பட்டால் அது தீட்டு என்று சொல்லி அந்த தரையிலே துப்பக்கூடாது என்பதற்காக கழுத்திலே கடையத்தை மாட்டிக்கொண்டு திரிந்தார். அது மாத்திரமல்ல, அவன் நடப்பதனால், அந்த மதிய வேளையில் நடப்பதனால் கூட தரை தீட்டாகிவிடும் என்று பின்னாலே ஒரு விளக்குமாறை கட்டி கொண்டு நடந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததுதான் பேஷ்வாக்கள் ஆட்சி. அந்த பேஷ்வாக்கள் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் RSS துவக்கப்பட்டது. ஆனால் வெள்ளைக்காரன் வந்து என்ன செய்கிறான்? இந்த இந்தியாவை ஒன்றாக்கி விட்டான். இந்தியாவை ஒன்றாக்கி விட்டதால் அவர்களுக்கு இந்துக்கள் என்கின்ற ஒரு போர்வை திணித்து அது ஒரு இந்து ராஜ்யம் உருவாக்கலாம் என்கின்ற ஆசை வந்து விட்டது. அவர்கள் எப்படிப்பட்ட ஆசை, பேராசைக்காரர்கள் பார்ப்பனர், பேராசைக்காரன் பார்ப்பனர் என்று சொன்னானே அது அவர்கள் முற்றிலும் பொருத்தமானவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்து ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அந்த இந்து ராஜ்யத்திலே தீண்டத்தகாதவர்களுக்கும் இடம் கிடையாது. வர்ணாசிரமம் தான் அங்கே ஆட்சி செய்யும். பிராமணர்களுக்கு மற்ற 3 வர்ணத்தாரும் சேவகம் செய்ய வேண்டும். சத்திரியன், வைசியன், சூத்திரன் 3 பேரும் அங்கே இருக்கணும். ஆனா தீண்டத்தகாதவர்களாகவே இருப்பார்கள் என்கின்ற கொடுமையான ஒரு திட்டங்களை RSS வைத்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே குடியுரிமை கூட இல்லாதவர்களாக இருக்கணும், அவர்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது, உயிர் வாழ்ந்து என்ற திட்டங்களை சாவர்கர் உருவாக்குகிறார். திலகர் போன்றவர்கள் அவரை வந்து மிகப்பெரிய ஒரு தேசபக்தராக இவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தேசபக்தரே கிடையாது. அவர் எப்படி வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறத காலந்தோறும் பிராமணியம் என்ற நூலிலே ஐயா அருணன் அவர்கள், பேராசிரியர் அருணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, வெள்ளைக்காரன் பல சமூக சீர்திருத்தங்களை செய்து கொண்டு வருகிறான். அந்த 1890 அந்த காலகட்டத்திலே, காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலே அந்த வங்காளத்திலே ஒரு மிகப்பெரிய கொடுமை நடக்கிறது. என்ன கொடுமை என்றால், அங்கே இந்து மத மதத்தின்படி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு 8 வயதுக்குள்ள திருமணம் செய்து விடணும். ஆனால் அன்றைக்கு ஏதோ காரணத்தினால 10 வயதுக்குள்ள பெண்களுக்கு திருமணம் செய்யணும்னு ஒரு சட்டம் இருந்திருக்கு. அந்த 10 வயதுல பெண்களுக்கு திருமணம் நடந்து விடுகிறது. திருமணம் நடந்து விட்டதால் அங்க ஒரு பெண்ணுக்கு 10 வயது, அது 10 வயதுனா பெண்ணு கிடையாது, அது வந்து குழந்தை. அந்த குழந்தையோட அந்த குழந்தைக்கு திருமணம் செய்ய நடந்தது ஒரு 32 வயசு ஒரு எரும மாட்டு பையன், தடியன். அந்த தடியன் என்ன பண்றான்? அந்த 10 வயசு குழந்தையோட போய் உடலுறவு கொள்கிறான். இந்த 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்படியே கதறுகிறது, கத்துகிறது, அழுது புலம்புகிறது. இருந்தாலும் அவன், நீ எனக்கு கொண்டாட்டி தான், நீ எனக்கு வந்தாகணும்னு சொல்லி கற்பழிக்கிறான், பாலியல் வன்புணர்வு செய்கிறான். குழந்தையை அந்த அளவுக்கு பாலியல் வன்புணர்வு செய்து அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இதை பார்த்த வெள்ளைக்காரன், அவன் மனிதாபிமானி, உடனே என்ன செய்கிறான்? இவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது கைது பண்றாங்க. அவன் என்ன சொல்றான்? என் மனைவி தானே நான் போனேன் அப்படிங்கிறப்ப, உன் மனைவி கிட்ட வந்து 10 வயசு தானடா, அதுக்கு எப்படா போலன்னா, எனக்கு அந்த பெண் உறுப்பு வந்து எனக்கு தகுந்ததா இருக்கும்னு நான் நினைச்சேன், இவ்வளவு சின்னதா இருக்கும், அது வந்து எனக்கு பொருந்தாததா இருக்கும்னு நான் நினைக்கலன்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனால் வெள்ளைக்காரன் அதை ஒத்துக்கொள்ளாமல் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். அதுக்கு பேர் தான் சம்மத வயது சட்டம். என்னன்னா, 10 வயசுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனா அந்த பெண்ணோட உடலுறவு கொள்ளணும்னா 12 வயசுக்கு மேலதான் கொள்ளணும்னு சொல்றான். இதை பார்த்து வெகுண்டெழுந்தவர் தான் திலகர். என்ன சொல்றாரு? மதத்தில் கைவிட்டு விட்டது வெள்ளைக்கார அரசாங்கம், எங்களுடைய சம்பிரதாய
எங்களுடைய கைது விட்டது. எனவே அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியலை குதிக்கிறார். வேற எதுக்காக குதிக்கல. அதான் எவ்வளவு காட்டு மிராட்டித்தனம். ஒரு பெண் குழந்தை 10 வயசு, அந்த 10 வயசு குழந்தையோட போய் ஒரு தடியை வந்து உடல் உறுப்புறா, அந்த குழந்தை இறந்து போகுதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுக்காம அந்த தடியனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார் என்றால் இவர் வந்து உண்மையிலேயே மனிதநேயம் உள்ளவர் தானா? இதுதான் கேள்வி வருது. ஒருத்தனுக்கு தேசபக்தின்னு சொல்றாங்களே, தேசபக்தி முக்கியமா, மனித பற்று முக்கியமா? அந்த பெரியார் தான் சொல்றாரு, எனக்கு எந்த பற்றும் கிடையாது. தேசப்பற்று கிடையாது, மொழிப்பற்று கிடையாது, இனப்பற்று கிடையாது, ஜாதி பற்று கிடையாது, கடவுள் பற்று கிடையாது, எந்த பற்றும் கிடையாது. மனித பற்று ஒன்றே எனக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஆனால் அவர்களுக்கு மனித பற்றை தவிர மற்றதெல்லாம் சொல்லிக்குவான். இனப்பற்று சொல்லிக்குவான், மொழிப்பற்று சொல்லிக்குவான், சமஸ்கிருதம் தான் எங்களுடைய மொழியும்பான், இந்தும்பான், ஜாதி பற்று பார்ப்பான் தான் உயர்ந்தவன் சொல்லுவான், எல்லா பற்றையும் வச்சுக்கிறான். தேசப்பற்றுமா? தேசியம் என்பது பித்தலாட்டம். பெரியாருடைய மொழியில சொல்ல வேண்டும் என்றால் தேசியம் என்பது பித்தலாட்டம், தேசியம் என்பது பார்ப்பனியம், பார்ப்பனியம் என்பது பித்தலாட்டம். இதுதான் தந்தை பெரியாருடைய கொள்கை. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த சம்மத வயது சட்டத்தை எதிர்த்து வந்தவர் திலகர். அவர் என்ன செய்யறாரு? அவர் தீண்டாமை மிக கடுமையாக அவர் ஆதரிக்கிறார், தீண்டாமை கடைபிடிக்கிறார். அப்பொழுதுதான் வந்து அவர் 1905 அந்த காலகட்டத்தில் வங்காளத்திலே மிகப்பெரிய இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கிறது. வங்காளத்தை வெள்ளைக்காரன் 2ஆக பிரிக்கிறான், கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் என்று. அதை எதிர்த்து அங்கே மிகப்பெரிய கலவரம் நடக்கிறது. இங்கே மகாராஷ்டிரத்திலிருந்து அங்க போறார். அங்க போனோடனே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்தோடனே, ஆக நான் தேசிய அளவில் பெரிய தலைவராயிடலான்ட்டு அங்க போய் அங்கே மதவெறியை தூண்டி விடுகிறார். அங்கே தூண்டி விடுகின்ற நேரத்திலே இவர் எப்படி போறாரு தெரியுமா? இருந்து போய் அங்க தங்குறார். பல நாள் தங்கி அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை திரட்டி, பார்ப்பனர்களை திரட்டி மதவெறியை தூண்டி விடுகிறார். மதவெறியை தூண்டுகின்ற நேரத்திலே இவருக்கு சாப்பாடு வேணும்ல. இவர் எப்படிப்பட்ட தீண்டாமை வெறியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அவர் அங்கே உள்ள வங்காளத்து பார்ப்பனர் சமைப்பதை சாப்பிட மாட்டாராம். வங்காளத்து பார்ப்பனர் சமைச்சு தருவாங்க, ஆனா சாப்பிட மாட்டார். இங்க இருந்து சித்பவன் பார்ப்பனரை மராட்டியத்திலிருந்து அழைத்து செல்வார். சித்பவன் பார்ப்பனர் சமைத்ததைத்தான் அவர் சாப்பிடுவாராம். இப்படிப்பட்ட வீரர் தான் தேசம். இப்படிப்பட்டவர்கள் கைகளிலே சுதந்திரம் வந்தால் என்ன ஆகும்? இதைத்தானே பெரியார் கேட்கிறாரு. சுயராஜ்யம் சுயராஜ்யம் சொல்றியப்பா, இப்படிப்பட்டவர்கள் கையில் இந்த சுயராஜ்யம் வந்தா என்ன ஆகும்? காங்கிரஸுக்காக உழைத்த தலைவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? பெரியார் கேட்கிறார். காங்கிரஸுக்காக பல தலைவர்கள் உழைத்ததா சொல்றான். கல்கத்தாவில் ஒரு மாநாடு நடக்குது, தமிழ்நாட்டில இருந்து பல தலைவர்கள் அங்கே வந்து போறான். எல்லாம் பார்ப்பான். அங்கே ஒரு 8 பாப்பம் போறான் தூதுவர்களா. 8 பார்ப்பனர்களுக்கு 9 சமையல் அறைங்க. ஏன்னா இவன் போய் அங்க வந்து அங்க சமைச்சவன் சாப்பிடுறது. அங்க சமைச்சவன் என்ன, அங்க அந்த மாநாட்டுல அங்க யாருக்காவது அங்க யாருக்கு சமையல்காரன் இருப்பான், அல்லது அந்த ஊர் பாப்பான் இருப்பான். அவன் சமைச்சதெல்லாம் இவன் சாப்பிட மாட்டான். இங்க இருந்து பார்ப்பனர்களை அழைத்து செல்வார்களாம். இவர்கள் போய் சமைத்து கொடுக்கணும், அப்பதான் அதை சாப்பிடுவோம். பாருங்க, அப்படியும் ஒரு ஆளு இங்கிருந்து போயிருக்கான். சென்னையில இருந்து போகும்போது ஒரு அங்கே போய் ஒரு சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு வீட்டுல சமைச்சு கட்டு சாதம் எடுத்துட்டு போயிருக்கான். 5 நாளா வீட்டுல இருந்து கொண்டு போன சாப்பாடை சாப்பிட்டுருக்கானா, அது எவ்வளவு மோசமான நிலை பாருங்க. 5 நாளா ஒரு சாப்பாடு, என்ன சாப்பாடு, புளி சாதமா இருந்தா கூட கெட்டு போகாம இருக்குமா? கெட்டு போய் ஊசி போனாலும் பரவாயில்ல, அடுத்தவன் சமைச்சதை சாப்பிடக்கூடாது, அடுத்த ஜாதிகாரன் சமைச்சதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றானா, இவர்களெல்லாம் தேசபக்த திலகங்கள். இவர்கள் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கைகளிலே சுதந்திரம் கிடைத்து விட்டால் நம்ம கதி என்ன ஆகுது? பெரியார் கேட்கிறார், இந்த கேள்விக்கு எவன்டா பதில் சொல்லி? இது வரைக்கும் ஒருத்தன் பதில் சொன்னது இல்லையே. வெள்ளைக்காரன் ரயிலை கொண்டு வர்றான், ரயிலை கொண்டு வந்தா ரயில் ஆதிக்கம் வந்து பாப்பாங்கைக்கு போகுது. அங்க என்ன பண்றான்? அங்க பாப்பான் சாப்பிட தனி இடம், ரயில்வே கேண்டீன்ல. சாதாரண உணவகத்திலே நம்முடைய மாணவர்கள் படிப்பதற்கு உணவகத்திலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, எடுப்பு சாப்பாடு எடுத்துட்டு போய் வெளியே தான் சாப்பிடணும். அதனால நம்முடைய மாணவர்கள் பல பேர் படிக்க முடியாம அன்றைக்கு தான் திராவிட மாணவர் சங்கம் உருவாகுது. இப்படிப்பட்ட நிலையில இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராமணர்கள் கையில ரயில்வே போகும். ரயில்வே போனா ரயில்வேல பிராமணர்கள் சாப்பிடும் இடம், பிராமணர் இல்லாதார் சாப்பிடும் இடம் தனியா வைக்கிறான். அதான் சொல்றாரு. இந்த ஒரு பாப்பாங்கன்னு வந்து ரயில்ல கூட நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து இடம் ஒதுக்கல, கொஞ்சோண்டு இடம் ஒதுக்கியிருக்கான். 3/4 அவன் எடுத்துக்கிறான்.
நம்ம மக்கள் சாப்பிட்றது கொஞ்சோடு ஒதுக்கியிருக்கான். அந்த இடத்துல வந்து விளக்கமாறு, துடைப்பம், மற்ற இது மாதிரி வேண்டாத ஜாமானை போட்டு வச்சிருக்கான். அந்த இடத்துல தான் நம்மளை வந்து உட்கார வைக்கிறான். இவன் கையில சுதந்திரம் வந்துட்டா நமக்கு எங்கே இடம் கொடுப்பான்? கழிவறையிலாவது இடம் கொடுப்பானா? எதுக்கே அவன் கூட நம்ம இருக்கணும்? அதனால என் நாட்டை எனக்கு பிரிச்சு கொடுங்க. வெள்ளைக்காரன இங்க இருந்து போகாதுன்னு சொல்லல. உன் கூட நான் இருக்க மாட்டேன். இவ்வளவு ஜாதி வீரனா இருக்கீங்க, இவ்வளவு தீண்டாமை கடைபிடிக்கிறீங்க. ஜாதியை ஒழிக்கணும், தீண்டாமை ஒழிக்கணும், அனைவரையும் சமமா மதிக்கணும். அப்படிப்பட்ட நிலை தான் எனக்கு வேணும். அப்படிப்பட்ட ராஜ்யம் தான் எனக்கு வேணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக பாடுபடுவதாக சொல்லக்கூடியவர்களே இவ்வளவு ஜாதி வெறியோடு தீண்டாமை வெறியோடு இருந்தீர்கள் என்றால் எப்படி உங்க கூட நான் இருக்கிறது? பாப்பான்லாம் சேர்ந்து காங்கிரஸ்ல இருப்பான். அதே நேரத்தில் வர்ணாசிரம மாநாடுகளை நாடு புறம் போடுவோம். வர்ணாசிரம தர்ம மாநாடுகள் மாநாடு போட்டு தர்மத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறான். வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாப்பதற்காகவே மாநாடு போட்டு அதை தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டு இங்க வந்து நான் தீண்டாமை ஒழிக்கிறேன்னு மக்கள்கிட்ட நாடகம் அடிப்பாங்க. இதெல்லாம் பெரியார் கண்டிக்கிறார். சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்லாம் யாராரு? திலகர் மனு தர்மத்தை சட்டமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னவர். காந்தியார் என்ன செய்யறாரு? அவரும் வர்ணாசிரம தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய ராஜ்யம் இந்து ராஜ்யம், ராமராஜ்யம் என்று சொன்னார். பெரியாரு ராமராஜ்யத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாதவர், வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர், மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர். அதுவே அவர் காலத்தில் எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. வாவேஸ் ஐயர் சேரமாதேவி குருகுலத்திலே அந்த தனித்தனி தண்ணிப்பானை வச்சான், தனித்தனி சாப்பாடு கொடுத்தானே, அவன் காங்கிரஸ்காரன் தானே, அவன் சுதந்திரத்துக்கு பாடுபட்டவன் தானே. சத்தியமூர்த்தி ஐயர் காங்கிரஸ்காரன் தானே. இவங்கெல்லாம் சுயராஜ்யத்துக்கு சுயராஜ்ய கட்சி. அவன் வச்சிருந்த பேருக்கு கட்சிக்கு பேர் சுயராஜ்யம். சுயராஜ்யம் என்ன? சுயராஜ்யமா சுயமரியாதை எது முக்கியம்னு கேட்டார் பெரியார். சுயமரியாதை எனக்கு எதுக்குடா? சுயமரியாதை இல்லாத சுயராஜ்யம் எனக்கு எதுக்கு? பெரியார கேட்டாரா இல்லையா? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடமாடக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, குடத்தில் தண்ணீர் இருக்கக்கூடாது என்கின்ற கொள்கைகள் தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலையின் நெருப்பு குழம்பால் எரிக்காமலோ, சமுத்திரத்தில் மூழ்கை செய்யாமலோ, பூமி பிளவில் அமிழச் செய்யாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் சர்வ தயாபரர் என்றும் யாராவது சொல்ல வந்தால் அவர்கள் என்னவென்று நினைப்பது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இம்மாதிரி கொடுமைப்படுத்தி தாழ்த்தப்பட்ட ஒரு பெரிய மக்கள் சமூகம் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் பொறுமையோடும் சாந்தத்தோடும் அகிம்சை தர்மத்தோடும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பதும், இம்மாதிரியான மக்கள் ஒரு நாட்டோடு உயிர் வாழ்வதை விட அவர்கள் இம்முயற்சியில் உயிர் திறப்பதை உண்மையிலே தப்பு என்று யாராவது நினைக்கின்றீர்களா என்பதும் எனக்கு விளங்கவில்லை. பெரியார் சொல்றார், இப்படித்தானே அவர் கடவுள் நம்பிக்கை போகுது. 1926 சொல்றார். அப்போ ஒன்றும் அவர் கடவுள் மறுப்பு வாசகத்தை உருவாக்கல. கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லல. மனிதனை மனிதன் மதிக்கணும், சுயமரியாதை வேணும், ஜாதி ஒழியணும், தீண்டாம ஒழியணும். அப்படி வரும்போது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கடவுள் பெயரால நடக்கும்போது அப்படிப்பட்ட கடவுள் அவர் ஒரு நீதிமானா, சர்வதயாபரராங்கிறார். அதே போல இம்மாதிரி ஒரு பெரிய மனித சமூகத்தை கொடுமைப்படுத்தி அடக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நாள் சுயராஜ்யம் என்றோ, அரசியல் சுதந்திரம் என்றோ, பூரண விடுதலை என்றோ வாயினால் உச்சரிக்கவாவது யோகியதை உண்டாகுமா என்று கேட்கின்றேன். சிலர் சுயராஜ்யம் வந்துவிட்டால், பூரண சுயேட்சை வந்துவிட்டால் இவைகள் ஒளிந்து போகும் என்று சமாதானம் சொல்லக்கூடும். அவர்களை நான் ஒன்று கேட்கின்றேன். சுயராஜ்யம் மட்டுமல்ல, தர்மராஜ்யமும் அவதார ராஜ்யமாகிய ராமராஜ்யமும் சத்திய சந்தான ராஜ்யமாகிய ஹரிச்சந்திர ராஜ்யமும் மற்றும் கடவுளே அரசாண்டதாக சொல்லும் அரசாட்சியில் உள்ள காலத்தில் தானே இவைகள் உண்டாக்கப்பட்டதாகவும் இவற்றை சரிவர பரிபாலித்து வந்ததாகவும் இவை மகா கிரமமாக நடைபெற்று வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே மறுபடியும் அந்த ராஜ்யங்கள் வருமானால் இந்த கொடுமைகள் குறையுமா, அதிகமாகுமா என்று கேட்கின்றேன். ஆதலால் இக்குற்றங்கள் நமது நாட்டை விட்டு ஒழிக்க முயற்சி செய்ய வேண்டியது சமுதாய சீர்திருத்தக்காரர்கள் கடமை மாத்திரமல்லாமல் அரசியல் சீர்திருத்தக்காரர்களின் முக்கியமான கடமையும் ஆகும். எப்ப சொல்றார்? 1928 சொல்றாரு. அப்பெல்லாம் சுயராஜ்யம் வரல, வெள்ளக்கார சுயராஜ்யம் கொடுக்கணும்னு சொல்லல. ஆனா சுயராஜ்யம் வேணும்னு இங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுயராஜ்யம் வந்தா இந்த கொடுமையெல்லாம் ஒழியுமா? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க இந்து ராஜ்யம் உருவாக்குங்கிறீங்க, ராமராஜ்யம் உருவாக்குங்கிறீங்க. அந்த ராமராஜ்யத்துல தானே சமூகன் கொல்லப்பட்டான். ஹரிச்சந்திர ராஜ்யத்துல தானே அங்க வந்து கால்படி முளத்துண்டு வாய்க்கரசி என்று சொல்லி
ஒரு தீண்டத்தகாதவன் ஒதுக்கி வைக்கப்பட்டான். கடவுளே ஆண்டதாக சொல்லப்படக்கூடிய மகாராஜாக்கள் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? அதுதானே தீண்டாமைக்கு மூல காரணமே. அப்படி இருந்துகிட்டு அது மாதிரியான ராஜ்யம் வரும்போது அந்த சுயராஜ்யத்துல இந்த தீண்டாமை இருக்காது, இந்த கொடுமைகள் இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா அதை நான் எப்படி நம்புறது? அப்படிப்பட்ட சுயராஜ்யம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் கேட்கிறாரு. சுயராஜ்யம் பற்றி ஏராளமா கேட்கிறேன், ஏராளமா சொல்றேன். எல்லா இடத்துலயும் சுயராஜ்யத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த சுயராஜ்யம் வந்தால் எங்களுக்கு என்ன நன்மை நீ சொல்லு. இது வரைக்கும் எவன் பதில் சொன்னான்? ராஜா சொல்லுவானா? இன்னைக்கு சொல்லுவானா? அர்ஜுன் சம்பத் சொல்லுவானா? இல்லைங்க நம்ம மணியரசன் சொல்லுவாரா? இவ்வளவு ஒரு பித்தலாட்டம், பைத்திய கடத்தணும். பெரியார் வந்து தேசத்துறை. யார் யார் தேசத்துறை? நீங்க மனிதகுல விரோதி. பெரியார் தேச, நீ யாரு? மனிதகுல விரோதிகள் நீங்களா சொல்லுவது? இவ்வளவு ஒரு பித்தலாட்டம். ஆர்எஸ்எஸ் காரன் என்ன சொல்றான்? ஆர்எஸ்எஸ் கோல்வால்கர் பஞ்சாப் தாட்சி எழுதுறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கலெக்டர் வர்றாரு, கூட ஒரு புயன் வர்றான். 2 பேரும் போகும்போது ஏத்தாப்புல ஒரு தாசில்தார் வர்றாரு. தாசில்தாரை வந்து அவருடைய கையை குலுக்குறார், கலெக்டரோட கையை குலுக்குறார். கையை குலுக்குகின்ற பொழுது அவங்க 2 பேரும் வந்து சகஜமா பேசி அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த தாசில்தாரு இவருடைய பியூன் காலில் விழுந்து வணங்குறான். இந்த கலெக்டர் கூப்பிட்டு கேட்கிறார், ஏப்பா நீ வா, நீ எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு தாசில்தார், அந்த பியூன் உனக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண சிப்பந்தி, எனக்கு கை கொடுக்குற, நான் உன்னுடைய மேலதிகாரான எனக்கு கை கொடுக்குற, ஆனா உனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பியூனுக்கு காலில் விழுந்து கும்பிடுறீ அப்படின்னா அவர் நான் வணங்கத்தக்க பிராமணர், அதுதான் எங்களுடைய தர்மம் என்று அதுதான் எங்களுடைய பண்பாடு, எங்களுக்கான மரியாதை என்று சொல்லுகிறார்கள். இதுதான் இந்து ராஜ்யம் என்று கோல்வார்கர் சொன்னார். இதை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரி வந்து உங்க பஞ்சாப் தாட்சியில கோல்வார்கர் எழுதி இருக்கிறாரு, இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், இல்ல அது இல்லைங்க, வெள்ளக்காரன் வந்து இதை பார்த்துட்டு ஒரு பாப்பாங்காலில் வந்து எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க, அதை வந்து மாத்தி வெள்ளக்காரங்கால நம்ம உள்ள வைக்கணும், அதுக்கான திட்டங்களை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு வெள்ளக்காரன் சொன்னானா. எவ்வளவு கேள்வி குத்து பாருங்க, கேழ்வரகுல நெய் வழியுதுங்க மாதிரி. பாப்பா யாரையாவது காலில் உள்ள வச்சிருக்கானா எங்கேயாவது? பார்ப்பனர்கள் வெள்ளக்காரன் காலில் கிட்ட விழுந்திருக்கானா? வெள்ளக்காரன் யாரையுமே காலில் உழவ வச்சதில்லை, மன்னிக்கணும், வெள்ளக்காரன் யாரையுமே தன்னுடைய காலில் உள்ள வைத்ததில்லை. எல்லோருக்கும் கைகளுக்குவான், எல்லாரையும் கட்டி பிடிப்பான். அந்த வெள்ளக்காரன் அந்த பாப்பானை அல்லது மற்ற இந்தியர்களை தன் காலில் விழ வைக்க வேண்டும் என்று அவன் நம்ம விரும்பினானா? இப்படி சொல்லி அந்த மூளைச்சலவை ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மூளைச்சலவை செய்கிறார்கள். வெள்ளைக்காரன் இந்தியர்களை தன் காலில் உள்ள வைக்க வேண்டும் என்ற முயற்சி தான். அதை மாற்றி நம்முடைய இந்தியர்கள் காலிலே இந்தியர்கள் விழணும், அது பாப்பாங்கால விழணும், இதை பாதுகாக்கிறது தான் நம்முடைய அரசு நோக்கம் அப்படின்னு சொன்னானா, அந்த ஆர்எஸ்எஸ்ஸை நம்ம விட்டு வைக்கலாமா? விட்டு வைக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு ஆர்எஸ்எஸ் ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச பையன் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தான். ஏன்டா ஆர்எஸ்எஸ்ல இருக்க, பிஜேபியில் இருக்கேன்னு கேட்டா, நான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல படித்தேன், அங்கு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல அங்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்கே வந்து சலுகை கொடுக்குறாங்க, இந்துக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை நான் கேட்டேன், அது மாதிரி வந்து பார்ப்பனர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல பார்ப்பனுக்கு தானே சலுகை கொடுக்குறாங்க, அங்க போய் நீ படிச்சு பாரு, அங்க அவனுடைய பாப்பானுடைய ஐயப்பத்தனம் தெரியும். அது மாதிரி இந்து மதத்துல தீண்டாமை கொடுமைன்னு ஒரு கொடுமை இருக்கு தெரியுமா? அப்படிங்கிறப்ப தீண்டாமையெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கலாம். அவர்களுக்கு எப்படிப்பட்ட புத்தி இருக்கு பாருங்க. தீண்டாமையெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கிறான்னா அவனுக்கு தீண்டாமை பத்தி ஒன்றும் தெரியல. காலில் கிடக்கக்கூடிய செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு தோல்ல கிடந்த துண்டை எடுத்து கக்கத்துல வச்சுக்கிட்டு பூனை குறுகி தெருவில் நடந்து போகின்ற பொழுது எதிரே வரக்கூடியவனை பார்த்து ஐயா சாமி என்று சொல்லக்கூடிய நிலைமையை அனுபவித்தால் தான் தெரியும். அது அந்த சின்ன பையனுக்கு தெரியல. அந்த அமெரிக்க நிலை அவன் உணர்வே இல்லை. அவங்க அப்பா அம்மா கூட சொல்லித்தரல போது. இன்றைக்கும் பல ஊர்களிலே அது இருக்கிறது. இன்றைக்கும் வடமாநில தமிழ்நாட்டிலும் சில இடங்களில் இருக்கிறது, வட மாநிலங்கள் முழுக்க அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே ஆர்எஸ்எஸ் காரர்களை மூளைச்சலவை செய்து கொண்டு இங்கே இந்து ராஜ்யம் உருவாக்க போவதா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து பெரியார் வந்து வெள்ளக்காரனை போகாதுன்னு சொன்னாருன்னு சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய பித்தலாட்ட முட்டாள்தனம் தெரியுங்களா?
அவரு மட்டும் சொல்லல, அவர் வந்து என் கையில நாட்டை ஒப்படைச்சிட்டு போன்னு சொன்னார். ஆனால் இந்துத்துவா கும்பல் அம்பேத்கர் அவர்களை இந்துத்துவ அம்பேத்கர் என்று சொல்லுகிறார்கள். அம்பேத்கர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் வந்து வைஸ்ராயுடைய நிர்வாக குழுவிலே சட்ட அமைச்சராக, அந்த தொழிலாளர் நல அமைச்சராக இருந்து பல்வேறு சாதனைகளை செய்தவர். கடைசியில வந்து அந்த வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ண பிறகு அவருக்கு வந்து ஒன்றும் புரியல. இவருக்கு அமைச்சர் பதவி தரல, இவருக்கு எதிரானவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி தரலாம். அப்போ வந்து சுயராஜ்யம் கொடுத்து விட்டால் இதுவரைக்கும் நான் வெள்ளைக்காரனோட போராடி பெற்ற உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டு விடும், மீண்டும் இந்தியா பழைய மரபுகளுக்கு சென்று விடும் என்று அஞ்சுகிறார். பழைய மரபுன்னு என்ன? வர்ணாசிரம தர்மத்திற்கு சென்று விடும். வர்ணாசிரம தர்மப்படி பார்ப்பான் உயர்ந்தவன், பார்ப்பான் மட்டுமே படிக்க வேண்டும், பார்ப்பன்களுக்கு மட்டுமே சொத்து வைத்துக் கொள்ள உரிமை இருக்க வேண்டும், சூத்திரர்களுக்கு படிப்பு கிடையாது, பஞ்சமர்களுக்கு சுத்தமாக அந்த கல்வி வாசனை இருக்கக்கூடாது என்று பள்ளிகளை வந்துவிடும் என்று பயப்படுகிறார். அதனால என்ன செய்யறாரு தெரியுங்களா? 1947 சுதந்திரம் வந்தாக சொல்றோம்ல, 46 அக்டோபர் மாசமே லண்டனுக்கு போறாரு. லண்டன்ல போய் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களை சந்திக்கிறார், ஆளுங்கட்சிக்காரர்களை சந்திக்கிறார், எதிர்கட்சிக்காரர்களை சந்திக்கிறார். சந்திச்சு எங்க நாட்டுக்கு இப்ப சுதந்திரம் கொடுக்காதீங்க, வேண்டாம், இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து அதுக்கப்புறம் இந்தியத்துல ஒப்படைங்க, பாகிஸ்தானை கூட பிரிக்காதீங்கன்னு அங்க கோரிக்கை வைக்கிறார். ஒன்றுபட்ட இந்தியாவை இந்திய அந்த அரசியல் கட்சியில ஒப்படைங்கள் என்று சொல்கிறார். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இந்தியாவை இந்தியர்களை ஒப்படைக்கணும்னு சொல்றாருன்னா, அம்பேத்கர் தான் இப்பொழுது சுதந்திரம் வேண்டாம் என்று கேட்டவர். அவர் கேட்டதில் என்ன தவறு? ஒரு தவறும் இருக்க முடியாது, எந்த தவறும் சொல்ல முடியாது. அவர் தேசத்துறையா? ஆனா அவர் தேசத்துறைன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? பெரியார தேசத்துறைன்னு சொன்ன அதே கும்பல் அம்பேத்கரை எத்தனை முறை தேசத்துறைன்னு சொல்லியிருக்கீங்க? சைமன் கமிஷன் வருகிறது இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு வந்த பொழுது அந்த சைமனை வரவேற்க இந்திய தேசிய காங்கிரஸ் தயாராக இல்லை. தமிழ்நாட்டை, சென்னை மாகாணத்தை டாக்டர் சுப்பராயன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரும் வரவேற்பதற்கு தயங்குகிறார். ஏனென்று கேட்டால் டாக்டர் சைமன் அவரோடு டாக்டர் சுப்பராயன் படித்தவர் லண்டன்ல. தன்னுடைய வகுப்பு தோழர் தலைமையில அவர் ஒரு கமிட்டி வருகிறது, அவர் எப்படி நம்ம வரவேற்காமல் இருப்பது என்று அவர் கொஞ்சம் யோசிச்சாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி சைமனை வெளியே போ என்று சொல்லி அவர்கள் கோஷம் போடுறாங்க. தந்தை பெரியார் அவர்கள் தான் எழுதுகிறார். நீதி கட்சி கூட கொஞ்சம் தயங்கியது சைமனை வரவேற்பதற்கு. அப்பொழுது பெரியார் தான் சொல்லுகிறார், ஏன்னா காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு, இதுல வந்து இந்தியர்கள் யாரும் இல்லை, அதனால நாங்க புறக்கணிக்கிறோம்னு சொன்னோம். பெரியார் தான் சொன்னார், இந்தியர்கள் என்ற பொருள் யாரையும் இருப்பான், பாப்பான் தான் இருப்பான். பாப்பா அந்த கமிட்டியில இருந்தனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு லாபம் கிடைக்க போறதில்ல. வெள்ளைக்காரனாவது நமக்கு கொஞ்சம் செய்வான். வெள்ளைக்காரன் அந்த கமிட்டியை நம்முடைய கொள்கையெல்லாம் கோரிக்கையெல்லாம் அவருக்கு கொடுங்க. இவர் மாண்டேக செம்ஸ் போர்டு வந்தப்ப அதே மாதிரிதான் கோரிக்கை கொடுத்தாங்க. ஆனா அங்க வந்து அன்னைக்கு நிறைவேற்றல. நீதி கட்சியினர்லாம் கோரிக்கை வைத்தார்கள் என்றே நிறைவேற்றப்படவில்லை. ஆனா அதுல வந்து இந்தியர்கள் இருந்தான். இந்தியர்கள் இருந்ததுனால அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்பொழுது பார்ப்பான் இல்லை, இந்தியர்கள் என்ற பொருளில் பார்ப்பான் வந்து விடுவான். அது இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது. அதனால இந்த கமிட்டியிலும் நம்முடைய கோரிக்கையை வைங்கள், அவன் நமக்கு செய்வான் என்று சொல்லி பெரியார் சொல்லுகிறார். அதனால் டாக்டர் சுப்பராயன் சைமன் கமிஷனை வரவேற்கிறார். அதனால் நீதி கட்சியும் ஆதரிக்கிறது. அந்த வகையில தான் அம்பேத்கர் அவர்களும் சைமன் கமிஷனை ஆதரிக்கிறார். ஆதரித்து அங்கே ஒரு கோரிக்கை வைக்கிறார். அவர் வைத்த கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் வட்டமேசை மாநாட்டிற்கு அம்பேத்கரை அழைக்கிறார். வட்டமேசை மாநாட்டிற்கு அங்க செல்வதற்கு முன்ன இந்த சைமன் கமிஷனை வரவேற்றதுனாலேயே அம்பேத்கருக்கு என்ன பேரு? தேச துரோகி. சைமனே வெளியே போய் என்று நாம் சொல்லுகிறோம், அவர் சைமன் கமிஷனை வரவேற்கிறார், இவர் தேச துரோகி என்றான். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, என்னுடைய மக்களுக்கு வேண்டிய உரிமைகளை நான் பெறுவதற்கு நான் அவர் வரவேற்கிறேன் என்று சொல்லி அதையெல்லாம் அவர் துச்சமன மதித்தார்கள். தன் மீது வீசப்பட்ட அம்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் மானவமானம் பார்க்காமல் தன்னுடைய இனமானத்திற்காக, இன மக்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் அங்கே வந்து அந்த சந்தித்து அவர்களிடம் மனு கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வட்டமேசை மாநாட்டுக்கு போகிறார். வட்டமேசை மாநாட்டுக்கு போய் அங்கே வந்து தன்னுடைய கோரிக்கையெல்லாம் வைக்கிறார். அவரோடு நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் செய்கிறார். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் போறாரு. எப்படி போறாரு? டிப்டாப்பா கோட் சூட் போட்டு போறாருங்க. அங்க போய் அங்க கிட்டத்தட்ட 600க்கு மேல பிரதிநிதிகள் அங்கே கலந்துக்கிறாங்க. பல்வேறு ஜமீன்தார்கள், பெரிய முட்டாமராசுகள், மன்னர்கள்லாம் போய் கலந்துக்கிறாங்க அந்த வட்டமேசை மாநாட்டுல. எல்லோரையும்
அந்த மன்னருக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். எல்லோரும் மன்னருக்கு அவரை வந்து கை கொடுக்கிறார், எல்லோரும் கை கொடுக்குறாங்க. ரெட்டமலை சீனிவாசன் அவர்களிடத்தில் நம்ம வந்து அவரை மிஸ்டர் ரெட்டமலை சீனிவாசன் என்று அவரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ராஜா அவர்கள் கையை நீட்டுகிறார். அப்படின்னு கை நீட்டுறாரு. ஆனா தாத்தா என்ன செய்யறாரு, அவருடைய கையை பின்னால் இழுத்துக் கொள்கிறார். சாரி மை லார்ட், என்னை தொடாதீங்க, என்ன தொட்டா நீ தீட்டுகிறார். அப்படியே ராஜா சாக்கா ஆகுறாரு. அங்க இருந்து அத்தனை பேருக்கும் சாக்கு. ஏன்னா ராஜாவுக்கு கோபம் உண்டாக்கிட்டாரு ரெட்டமலை சீனிவாசன், அவர் அவமானப்படுத்திட்டாருன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ராஜா அப்படி நினைக்கல. தீண்டாமன்னு என்ன, நீங்க என்ன தொட்டாலோ நான் உங்களை தொட்டாலோ தீட்டாயிரும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அது என்ன தீட்டுனா என்னன்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாங்க, எங்க நாட்டுல நாயை விட பன்றியை விட விலங்குகளை விட கேவலமாக நடத்துகிறார்கள், மலத்தை விட கேவலமாக நடத்துகிறார்கள். மலம் மிதித்த காலிலே மிதித்துக் கொண்டால் மலம் பட்ட இடத்தை மட்டும் கழுவி விடுவார்கள். ஆனால் என்னை தொட்டுவிட்டால், என் விரல் அவர்கள் மீது பட்டுவிட்டால், அவர்கள் உடுத்தி இருக்கின்ற உடையோடு குளித்து விட்டுத்தான் அவர்கள் வீட்டுக்குள் நுழைவார்கள் என்றால் மலத்தை விட எங்களை கேவலமாக எங்களுடைய இந்து சமுதாயத்திலே மதிக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னபோதுதான் அவர் அதிர்ச்சி அடைந்தது. இப்படியே ராஜ்யம் நடக்கிறதா, இப்படி நடப்பதற்கு நான் ஆதரிக்க மாட்டேன், ஒருபோதும் அதை ஆதரிக்க முடியாது என்று சொல்லி, உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று அனைத்து உரிமைகளும் கொடுத்து விட்டார். அதை பொறுத்து கொள்ள மாட்டாத இந்தியர்கள், இந்துக்கள் என்ற போர்வையிலே காந்தியாரை தூண்டிவிட்டு காந்தியாரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பார்ப்பனர்கள். அங்கே போய் அம்பேத்கருக்கு எதிராக அவர்கள் அங்கே வந்து பேசுகிறார். அம்பேத்கருடைய கொள்கையை நீ ஏற்றுக்க கூடாது. அங்கே போய் வட்டமேஜா மாநாட்டுக்கு போய் மற்றவன்லாம் எனக்கு அந்த உரிமை வேணும், இந்த உரிமை வேணும், எங்களுக்கு சுயராஜ்யம் வேணும்னு கேட்கிறான். இவர் வந்து சுயராஜ்யத்தை பத்தி எல்லாம் பேசல, காங்கிரஸ் கோரிக்கையெல்லாம் அங்க வைக்கல. அம்பேத்கருடைய கோரிக்கையை நீ ஏற்றுக்காத. அம்பேத்கர் அங்க உள்ள மக்களுடைய பிரதிநிதி கிடையாது, தலித் மக்களுடைய தீண்டத்தகாத மக்களுடைய பிரதிநிதி கிடையாது, நான் தான் ஒட்டுமொத்த இந்தியருடைய பிரதிநிதிங்கிறார். அம்பேத்கர் அதெல்லாம் மறுக்கிறார். நீங்க வந்து இந்துக்களுடைய பிரதிநிதியாக இருக்கலாம், உயர்ஜாதி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த 6 கோடி மக்கள், தீண்டத்தகாத மக்களுடைய பிரதிநிதியாக நான் வந்து இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு வந்து ஏராளமான தந்திகள் சென்று குவிந்து கொண்டிருக்கிறார். நேரத்தில் அந்த தந்தியெல்லாம் எடுத்து காட்டுறார். பாருங்க, என்னுடைய மக்கள் எனக்கு தந்தி எடுத்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அம்பேத்கர் அங்கே வாதம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அங்கே வந்து மிகப்பெரிய சூழ்ச்சியை காங்கிரசும் காந்தியும் அவர் கூட மாளவியா போன்றவர்களும் சென்று சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒத்துக்கொள்ளல, ராஜாவும் ஒத்துக்கல, இவங்க ஒருவரும் ஒத்துக்கல. இங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு காந்தி உண்ணாவிரதம் இருக்கும்போது காந்தி செத்து போயிடுவாருன்னு பிரச்சாரம் பண்றாரு. எப்படி சாவாரு, அவர் தான் ஆட்டுப்பால் கடலையெல்லாம் சாப்பிட்றாருல, ஆட்டுப்பாலுடன் கடலையிலே அன்பே ஒண்ணு அவரும் உண்டே அன்பாகன்னு பாட்டெல்லாம் பாடுறோம்ல. ஆட்டுப்பாலும் கடலையும் சாப்பிட்டா அது எவ்வளவு சத்து தெரியுமா? வெறும் தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்றான் மனுஷன், காத்தை மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ்றான். எத்தனையோ இன்னைக்கு போராளிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் பதுங்குகளிலே பதுங்கி கொண்டு நம்முடைய விடுதலை புலி தோழர்கள்லாம் பல நாட்கள் உணவில்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் ஆட்டுப்பாலையும் கடலையும் உணவலாம். 19 வயசு இளைஞன் திலீபன் 13 நாள் மட்டும்தான் உண்ணாவிரதம் தான், எச்சில கூட முழுங்கல, செத்து போயிட்டான். இளைஞன் 19 வயசு இளைஞன் 13 நாள் செத்து போனான். ஆனா 70 வயசு கிழவர் ஆட்டுப்பாலம் கடலையும் சாப்பிட்டு உண்ணாவிரதம் இருக்காராம் மாச கணக்கு. இதை நம்பிக்கிட்டு ஐயோ அவர் கிழவர் செத்து போயிடுவாரு, அவர் கிழவன் செத்தா என்ன ஆகும் தெரியுமா? அம்பேத்கர் தேச விரோதி, அம்பேத்கர் காந்தியோட கோரிக்கையை இல்லைன்னா ஒண்ணு நான் கொன்னுருவோம், இல்லைன்னா உங்க மக்கள் அத்தனை பேரும் கொன்னுருவோம். பத்திரிகையாளர்களே கேட்கிறான். ஒரு பத்திரிகையாளரு அம்பேத்கர் என்ற ஆளை வந்து நேரா பார்த்தா நான் கொண்டு விடுவேன்றான். எவ்வளவு வெறி! அவரை தேசத்துறைங்கிறாங்க, இலக்காரனுடைய பூட்ஸ்கால நக்கிறாருனாங்க. யாரு தேச விரோதி? மக்களுடைய கோரிக்கைக்காக அவர் வந்து தன்னுடைய அந்த அவ்வளவு பெரிய படிப்பை எல்லாம் தியாகம் செய்து விட்டு தன் நினைத்திருந்தால் எத்தனையோ கல்லூரிகளிலே முதல்வராக இருக்க முடியும், எத்தனையோ நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருக்க முடியும், கோடி கோடியாக சம்பாதிக்கும். அத்தனை விட்டு மக்கள் பணிக்காக அவர்கள் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து தேச துரோகி என்று சொன்னாமே, அந்த கூட்டம் தான் பெரியாரை பார்த்து சொல்லுது. அந்த கூட்டம் தான் பெரியாரை பார்த்து தேச துரோகி, ஆன்டி இந்தியன். எவ்வளவு இலக்காரமா பேசுறான், எவ்வளவு பைத்தியக்கார பசங்க.
இவர்கள தேசபக்தர்கள்? இவர்களுக்கு தேசபக்தருக்கு என்ன, தேசபக்திங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சவர்கர் சவர்கர் பெரிய தேசபக்த திரகமா? அவர் எத்தனை மன்னிப்பு கடிதம் எழுதினார்? வெள்ளக்காரன்ட்ட போய் என்னை கருணையுள்ள தாய் போல என்னை மன்னிச்சிருங்க, ஒரு ஒரு துஷ்டத்தனமான குழந்தை தவறு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்க? ஒரு தாய் எப்படி மன்னிப்பா? அது போல என்னை மன்னிச்சு ஏத்துக்குங்க, உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன், என்னோட தோழர்களுக்கெல்லாம் நாங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள நான் அவங்க நல்ல வழிக்கு மாத்துறேன் அப்படின்லாம் சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர். அவர் பேர் வீர சவார். அந்த சவார்கர் தேசபக்தர். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் எப்படிப்பட்டவங்க? துணிச்சலா பாராளுமன்றத்துல குண்டு வீசினாங்க. அவன் மன்னிப்பே கேட்கல, கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் அவருடைய தந்தை பகத்சிங்க்கு மன்னிக்கணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு. அதை கடிந்து கொள்கிறார் பகத்சிங். நான் வீரமுள்ளவனாக சாவேன், மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கோடையாக நான் உயிர் வாழ விரும்ப மாட்டேன்னு சொல்கிறார். அவர் இங்க தந்தை பெரியார் எந்த வழக்குலையாவது மன்னிப்பு கேட்டிருக்காரா? எந்த வழக்காக இருந்தாலும் எத்தனையோ வழக்கு போட்டான், எந்த வழக்குலையுமே அவர் எதிர்பார்க்கானதில்லை, மன்னிப்பும் கேட்டதில்லை. நம்முடைய தோழர்கள் சட்டத்தை எதிர்த்து சிறையை நிரப்பினார்களே சாதியை ஒழிக்க, எந்த தோழருமே மன்னிப்பு கேட்கவில்லை. இவன் தான் தன்மானம் உள்ளவன், இவன் தான் வீரம் மிக்கவன். ஆனா எத்தனை முறை மன்னிப்பு கேட்டான் அந்த சர்வாகர்? அவர் உங்களுக்கு தேசபக்தரா? பெரியார் கேட்டார், என்ன கேட்ட கேள்விக்கு என்னடா பதில் சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும்? சுதந்திரமற்ற நாட்டில் ஜாதி இருக்கலாமா? ஜாதி இருக்கும் நாடு சுதந்திரமற்ற நாடாக கருதப்பட முடியுமா என்று கேட்டார்ல, இது வரைக்கும் பதில் உண்டா? ஜாதி இருக்கிற நாட்டுல சுதந்திரம் இருக்குமா? சுதந்திரம் பெற்ற நாடு சாதி இருக்கும் நாடு சுதந்திரமற்ற நாடாக கருதப்பட முடியுமான்னு கேட்டார்ல, எவன் பதில் சொன்னீங்க? ஒரு பயிலும் பதில் சொல்ல. ஆனா பெரியார மட்டும் பேச சொல்ற, வாய் கிடையாம சொல்றீங்களே, வாய் கூசாம சொல்றீங்களே, இவ்வளவு ஒரு வித்தலாட்டம். நீங்கள் அமைக்க போதா சொல்றீங்களே இந்து ராஜ்யம், இந்து ராஜ்யத்துல என்ன இருக்கும் சொல்லு? இது இந்து ராஜ்யத்துல என்ன இருக்கும்? ஜாதி இருக்குமா இருக்காதா? பாப்பம் இருப்பானா இருக்க மாட்டானா? பையன் இருப்பானா இருக்க மாட்டானா? எல்லாரும் இருப்பாங்கல்ல. அங்க மழை பண்றது யாரு? அங்க துணி துவைக்கிறது யாரு? தவறம் பண்றது யாரு? யாரு? அந்தந்த மக்கள் தானே. பாப்பம் மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கணும். உழைத்து கொடுப்பவர்கள் நாங்கள், உல்லாசமாக இருப்பது நீங்கள். அப்படிப்பட்ட ராஜ்யத்தை அமைப்பதற்காக நீங்கள் கட்சி வச்சிருக்கீங்க, இயக்கம் வச்சிருக்கீங்க. நீங்களா பார்த்து பெரியார் தேசத்துறைன்னு சொல்றது? பார்ப்பனுக்கு என்னைக்காவது மனிதாமன் இருந்திருக்கா? சூத்திரன் கொலை செய்தால் தூக்கில போட வேண்டும், பார்ப்பான் கொலை செய்தால் மொட்டை அடிக்கணும். இதுல ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்லணும். ஆனால் அம்பேத்கர் எழுதுகிறார், காந்தியும் காங்கிரசும் தீண்டத்தகாத மக்களுக்கு செய்தது என்ன அப்படிங்கிற ஒரு நூல்ல சொல்றாரு. வெள்ளைக்காரன் ஒரு காலத்துல இந்த நாட்டுல மனு தர்மம் இருக்கு, இந்த சட்டம் இருக்கு. சூத்திரன் கொலை செய்தால் தூக்கில போடு, பாப்பம் கொலை செஞ்சா அவனை மொட்டை அடிச்சா போதும், சூத்திரன் உயிரும் பாப்பம் உயிரும் சமம் அப்படிங்கிறது. வெள்ளைக்காரன் பார்த்தான், அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான், சமமான தண்டனை தான். கொலை செய்தானா எல்லாருக்கும் தூக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை எழுதுறான். உடனே திருவாங்கூர் சமஸ்தானம், மிகப்பெரிய அறிவாளிகள் நிறைந்த சமஸ்தானம், கடவுளுடைய ராஜ்யமா, கடவுளே அந்த நாட்டில் தான் பிறந்தாராம். எவ்வளவு பித்தள கடவுள்! எந்த கடவுள் பிறந்தான், எப்ப இருந்தான், அதுக்கு ஏதாவது இது இருக்கா? அந்த ராஜ்யத்துல சார் சிபி ராமசாமி வெள்ளைக்காரனுக்கு கடிதம் எழுதுறாரு. அதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஆகா, எவ்வளவு பெரிய மனிதாபிமானமான தீர்மானம், எவ்வளவு பெரிய மனிதாபிமான கடிதம் அப்படின்னு நினைப்பாங்க. மரண தண்டனையே இருக்கக்கூடாதுங்க, யாருக்கும் மரண தண்டனை இருக்கக்கூடாதுங்க. நீங்க என்ன கொலை பண்ணா தூக்கில போடணுங்கிறீங்க, மன்னிச்சு விட்டுலாங்க, அல்லது ஆயுள் தண்டனை கொடுங்க எப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. இதை பார்க்குறவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானமான தீர்மானம். இன்னைக்கு நாமும் அந்த மரண தண்டனை ரத்து செய்ய சொல்லி போராடுகிறோம். ஐநா சபையில் அந்த குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த தூக்கு தண்டனை என்பது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனிதாபிமானத்தோடு நாம் பேசுகின்றோம். அந்த மனிதாபிமானத்தோடு அவன் எழுதல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அங்க இந்த சட்டத்தின்படி கொலை செய்த பார்ப்பானையும் தூக்கில போட வேண்டியது இருக்கும்.
அப்படி பார்ப்பனை கொலை செய்து விட்டால் அது பிரம்மகத்தை தோஷம் வந்துடும். அந்த தோஷம் வராம பாதுகாக்கணும். அதுக்காக எல்லாருக்கும் யாரையுமே தூக்கப்பட கூப்பிட்டு கூட தூக்கப்படாத. நெல்லுக்கு இறக்கிற நேர் புல்லுக்கும் போகும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பாப்பானுக்காக அவன் எழுதுறான். அதுல சூத்திரனும் காப்பாற்றப்படுவதாக அங்க வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறான். இவர்கள் தான் மனிதாமணிகளா, மனிதநேயமுக்குவர்களா? பார்ப்பானுக்கு மனிதநேயத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. கொஞ்சம் கூட மனிதநேயம் கிடையவே கிடையாது. இன்றைக்கும் மனிதநேயம் இல்லாத மனிதர்கள் அவர்கள் தான். நமக்கெல்லாம் தெரியும். சாரி, சலவை தொழிலாளர் மாநாட்டில் கலந்துக்கிறார். அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்க பிள்ளைய படிக்கணும், அரசு வேலைக்கு போகணும்னு. அவர் என்ன சொன்னாரு? உங்க பிள்ளைகளை படிக்க வைக்காதீங்க, உங்க தொழிலை கற்றுக் கொடுங்க. எப்படி சுத்தமாக விளைப்பது, எப்படி கிளியாமல் விளைப்பது, எப்படி அயன் பண்ணுவது என்று சொல்லுங்கள். அதற்கு வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன். அந்த சலவை மிஷின் தர்றேன், தோட்டி துறையை வந்து கட்டித்தரேன் என்றெல்லாம் சொல்றார். ஆனால் தந்தை பெரியார் அவர்களும் அதே போல சலவை தொழிலாளர் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க உங்க குலத்தொழில செய்யாதீங்க, எவ்வளவுதான் அதுல வருமானம் வந்தாலும் அதை செய்யாதீங்க. ஒரு காலத்துல வந்து நீங்க வந்து வீடு வீடா போய் துணி எடுத்து வெளுப்பீங்க. 4 என்ன கொடுப்பான், அது 1 ரூபா ஆச்சு, 5 ரூபா ஆச்சு, 10 ரூபாய் ஆச்சு. என்னதான் உங்களுக்கு கூலி உயர்ந்தாலும் உங்களை என்ன செய்யறான், என்ன சொல்றான்? போடா ஏகாலி, போடா வண்ணா, சவரம் பண்றவனை பார்த்து போடா பரியாருன்னு தான் சொல்றான், வாடா போடான்னு சொல்றான். உன்னை எங்கேயாவது மனுஷனா மதிக்கிறானா? நீங்க அந்த தொழிலை செய்யலைன்னா அடிக்க கூட செய்யறாங்கல்ல, கட்டி வச்சு கூட அடிக்கிறாங்கல்ல. நான் துணி விளக்க மாட்டேன், கட்டி வச்சு அடிப்பான். நான் சவரம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பாருங்க, தோலை உரிச்சிருவான். இதுதானே இந்த நாட்டு நிலைமை. இது அவசியமா? நீங்க உங்களோட இந்த தொழில் முடிஞ்சு போகட்டும், உங்களோட இந்த தொழில் முடிஞ்சு போயிடட்டும். உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஆபீஸ்ல பியூனாவது ஆக்குங்க, ஒரு கான்ஸ்டபிள் ஆக்குங்க, வாத்தியார் ஆக்குங்க. இப்படி கேட்கிறாரு, வாத்தியார் ஆக்குங்க, கான்ஸ்டபிள் ஆக்குங்க. கான்ஸ்டபிள் ஆயிட்டா உங்களை வாட்டா போடன்னு சொல்ற மாதிரி உங்க பிள்ளைகளை வாட்டா போடன்னு சொல்ல முடியுமா? அவன் காக்கிச்சிட்டே போட்டுக்கிட்டு பூட்ஸ் போட்டு திருவிழா இருந்து தானா எவனாவது டே பண்ணார போயில, டே பரியாரி பயிலன்னு கூப்பிடுவானா? கூப்பிடுவதற்கு யாருக்காவது தைரியம் வருமா என்று பேசுகிறார். இதுதான் ஏன் மனிதநேயம்? இந்த மனிதநேயத்துக்கு தானே பெரியார் போராடினாரு. இந்த மனித நேயம் அது மனுஷனுக்கு வேணும். அந்த மனித நேயம் பெருசா, தேசபக்தி மிக பெருசா. நான் இன்னைக்கு செய்யறான், இன்னைக்கு சொல்றான் பாப்பான். அண்மை காலத்துல நாம் யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம். அவர் பாப்பாரப்ப விஸ்வ இந்து பரிசத்துல இருப்பான்னு நினைக்கிறான். அவன் சொல்றான், நான் மதுரைக்கு போயிருந்தேன், ஒரு ஹோட்டல்ல தங்கியிருப்பேன். அந்த ஹோட்டலுக்கு ஒரு வண்ணா வருவான், இப்படிதான் சொல்றான், வண்ணா வருவான். அங்க துணி எடுத்துட்டு போய் வெளுத்து அயன் பண்ணி தருவான். நல்ல வருமானம் அவனுக்கு. அவன் வந்து உங்கள்கிட்ட ஒரு நாள் என்கிட்ட சொல்றான், என் பையன் பிஏ படிச்சிருக்கா சாமி, அவனுக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான். அட முட்டாப்பையில, உனக்கு தான் வந்து இந்த மாதிரி துணி விளக்குறதுலையும் அயன் பண்றதுலையும் நல்ல வருமானம் இருக்குல்ல, அதை விட்டுவிட்டு அந்த தொழிலை கத்துக்கிறத விட்டுவிட்டு எதுக்குடா உனக்கு உன் பையனுக்கு அரசாங்கத்து வேலைங்கிறான். இந்த 2021 சொல்றான் பாப்பான். இதுதான் அரசு கர்மா என்கிறது தலைவிதி. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய தலைவிதி, உன் தலையிலே எழுதப்பட்டு இருக்கிறது. அதன்படி நீ இதை செஞ்சுதான் ஆகணும். இந்த ஜென்மத்தில் நீ இதை செஞ்சியன்னா அடுத்த ஜென்மத்திலே நீ வந்து மோட்சத்துக்கு போவ, பாப்பானா பிறப்ப என்று சொல்லுகிறான். என்றால் இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். மனிதநேயம் முக்கியம். அந்த மனிதநேயத்தோடு பெரியார் சொல்கிறார், உங்கள் சாதி தொழிலை செய்யாதீங்க. விவேகானந்தர் சொல்றாரு, விவேகானந்தருக்கு ஐயா கேள்வி கேட்கிறார் தந்தை பெரியார். விவேகானந்தர் சொல்றான், பெரிய வீர துறவி ஆண்டாளு. அவர் சொல்றாரு, ஜாதி இந்த நாட்டுல மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா ஜாதி இருக்கணுங்க, ஜாதி போகக்கூடாது. ஜாதியை ஒழிக்க வரும்போது வடிகட்டின முட்டாள்தனம். பெரியார் தான் கேட்டாரு விவேகானந்தரை பார்த்து, ஐயா விவேகானந்தர் அவர்களே, எந்த நாட்டிலையா பாப்பான் இருக்கான், எந்த நாட்டுல பறைய இருக்கான், எந்த நாட்டுல வந்து தோட்டி இருக்கான், மலத்தை அள்ளுறதுக்குன்னு ஒரு ஜாதி, செருப்பு தைக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி, எந்த நாட்டுல இருக்கான்? எல்லா தொழிலும் இருக்கு, தொழில்கள் இருக்கிறது. அந்த தொழில யாரு வேண்டாலும் செய்யலாம். ஆனா ஜாதி எங்க இருக்கு? இங்க இருக்கிற மாதிரி இருக்கா? இங்கேயும் ஜாதி கிடையாது. நீ பித்தலாட்டம் பண்ணாத, ஜாதி போகக்கூடாதுன்னு சொல்லாத இங்க இருந்துக்கிட்டு என்று சொல்றாரு. அது கூட அன்றைக்கு வந்து விதவைகளுடைய எண்ணிக்கையை பற்றி பெரியார் அவர்கள்
பெண்களுடைய உரிமைக்காக எவ்வளவு குரல் கொடுத்திருக்கிறார். உதவி திருமணம், குழந்தை திருமணத்தை எதிர்த்து போராடினார். புரட்சிங்கர் பாரதிதாசன் பாடுகிற கோரிக்கையேற்று கிடக்குதுன்னு எங்க வேரில் பழுத்தப்படா என்று அவருடைய குருநாதர் பாரதியார் விதவை பாடி இருக்கிறாரா? விதவை திருமணத்தை ஆதரித்து பாரதியார் எங்கேயும் பாடலைங்க. சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்தும் பாரில் பெண்கள் படைக்க உதவும் சொல்லி பெண்கள் கல்வியை வலியுறுத்தி பாடுறாரு. ஆனால் எந்த இடத்திலும் அவர் விதவை திருமணத்தை ஆதரித்து ஒரு பாட்டு கூட பாடினது இல்லைங்க. ஆனால் புரட்சிக்கு பாடுகிறார் இந்த விதவைகளுடைய கொடுமையை, அவர்களுடைய வேதனையை எவ்வளவு பாட்டு பாடுறாரு. ஆனா விவேகானந்தர் சொல்றாரு, விதவைகளுக்கு எதுக்கு மறுமணம்னு கேட்கிறாரு. இவரு துறவியா? இவருக்கு பேர் மனிதன் படக்கூடிய அந்த கஷ்டத்தை பெரியார் சொல்றாரு பாருங்க. அந்த விதவைகளுடைய கொடுமை எவ்வளவு, அவர்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் எவ்வளவு கஷ்டமானது. ஒரு மாட்டுக்கு கூட அதனுடைய உடல் அரிப்பை தீர்த்துக் கொள்வதற்கு அங்கங்க நடுகள் நட்டு வைக்கிறீங்க, அங்க போய் சொரிஞ்சுக்குது. ஒரு விதவை பெண் 1 வயசுல குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறிய, அடுத்த நாளே புருஷன் செத்து போயிறானே, அவ சாகிற வரைக்கும் விதவையா இருக்காளே, அவளுக்குன்னு உணர்ச்சி இருக்காதா? அவளுக்குன்னு ஆசை இருக்காதா? அவ எதுக்காக விதவையாவே இருக்கணும் என்று கேட்டார்ல. அன்றைக்கு வந்து ஒரு புள்ளி வரும், அத்தனை அவ்வளவு புள்ளி புள்ளிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றேன் பாருங்க. விதவை பெண்கள் என்பவர்கள் எத்தனை வயதில் இருந்தார்கள் தெரியுமா? 1921 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1 வயது விதவைகளின் எண்ணிக்கை 597. 1 வயது. பாருங்க கொடுமை. தமிழ்நாட்டில் மட்டும் 2 வயது விதவைகள் 494, 3 வயதில் 1257, 4 வயதில் 2837, 5 வயதில் 6707 பெண்கள் விதவைகளா இருந்திருக்கிறாங்க. 5 வயது முதல் 10 வயது வரை 85,037 பேர் விதவைகளா இருந்திருக்கிறார்கள். 10 வயது முதல் 15 வயது வரை 2,32,147 பேர். 15 முதல் 20 வயது வரை 3,96,172 விதவைகள். 20 வயது முதல் 25 வயது வரை 7,42,820. 25 வயது முதல் 30 வயது வரை 11,63,720 பேர் இருந்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த விதவை பெண்களுடைய கொடுமையை கொஞ்சம் கூட கவனத்துல வச்சுக்காம அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணை தேடி தருவதே எவ்வளவு கஷ்டம். இதில் ஒரு பெண்ணிற்கு அடுத்தடுத்து 2-3 ஆண்களை தேடி தருவது எப்படி? எனவே சமுதாயம் ஒரு பிரிவினரை பிரதிகூலத்திற்கு உட்படுத்தி வைத்திருக்கிறது. அதாவது ஒரு கணவனை அடைந்த பெண் 2ஆம் கணவனை அடைய சமுதாயம் அனுமதிப்பதில்லை. அனுமதித்தால் ஒரு கன்னி கணவனை அடைய முடியாமல் போகும். விதவைகளுக்கு கிடைக்கும் கணவர்களின் நினைக்கால் தான் ஒரு நாடு காப்பாற்றப்படும் என்று நினைக்கிறீர்களா? யாரு? வீர துறவி. இவர் தான் தன்னுடைய இந்திரியத்தை அடக்கி அடக்கி அப்படியே வந்து தலைக்கு மேல கொண்டு வரான். விதவை பெண்களுடைய அந்த அவலத்தை அவர் என்ன தெரியும்? பெரியார் வந்து அதை பத்தி எவ்வளவு சொல்றாரு. பால்மனம் மாறாத 5 வயது இளம் குழந்தைகள் மட்டும் 11,892 பேர் இருக்கிறாங்களே. பிறவை பயனையே நாடுவதற்கில்லாது இன்பம் துய்க்காத 15 வயதுக்கு உட்பட்ட விதவைகள் 23,02,32,740 பேர் இருக்கிறார்கள் என்பது கேட்கவே கொலை நடக்கிறது. நினைத்தால் வயிறு பற்றி எரிகிறது, நெஞ்சம் கொதிக்கிறது. இது மனித தன்மையற்ற ஜீவகாரணியமற்ற செயல். இத்தகைய படுமோசமான செயலை எந்த நாகரிக உலகம் ஏற்கும் என்கிறார் தந்தை பெரியார். நாகரிக உலகம்னா இதெல்லாம் அனுமதிக்கலாமா? வேற எந்த நாட்டிலடா இருக்குது? எந்த மதத்துல இருக்கு? இஸ்லாமியர்கள் கூட அவர் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற நிலை எப்படி வந்துச்சுன்னா, அங்க ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல கணவர்கள் ஆண்கள் இறந்து விடுகிறார்கள். அவருடைய மனைவிமார்கள் விதவைகளாக இருப்பார்கள். அந்த விதவைகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காக தான் முகமது நபி பெண்களை 2 பேர் 3 பேர் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு வந்து ஆண்கள் தங்களுடைய இச்சைக்காக பல பெண்களை கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனா விதவைகளாக இருக்கக்கூடாது என்று முகமது நபி அவர்களே சொல்லுகிறார்கள். ஆனால் இந்து மதத்தில் தான், அர்த்தமுள்ள இந்து மதத்தில் தான் விதவைகள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அதனையும் விவேகானந்தர் போன்ற வீரத்துறவைகள் ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வீரத்துறவையை பின்னாலேதான் RSS முன்னாடிதான் விவேகானந்தர் 39 வயசுல செத்து போயிட்டதா சொல்லுவாங்க. 29 வயசா 39 வயசா அவர் செத்து போயிட்டார் 39 வயசுல. அவர் இருந்திருந்தா RSSல தலைவராயிருப்பார். இன்றைக்கு RSS அவரை கொண்டாடுவதற்கு காரணம் அதுதான்.
இது மனித நேயமா? தந்தை பெரியார் கேட்டது மனித நேயமா? இந்த விவேகானந்தர் சொன்னது மனித நேயமா? எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு ஒரு பித்தலாட்டம்! இதைத்தான் தந்தை பெரியார், இவர்தான் தந்தை பெரியார். மனித நேயத்திற்காக ஜாதி ஒழியணும், பெண்ணடிமைத்தனம் முடியணும், விதவைத்தன்மை மாறணும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமை இன்னொரு மனிதனுக்கு மறுக்கப்படக்கூடாது, எனக்கு மேலானவன் யாரும் இல்லை, எனக்கு கீழானவனரும் எவரும் இல்லை என்கின்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்காக பாடுபட்டவர் தானே தந்தை பெரியார். அவரை போய் தேசத்துறகி என்கிறார்களே, இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள், பைத்தியக்காரர்கள்! அது RSS காரன் சொல்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அந்த ராஜா சொல்றதை பத்தி கவலை இல்லை. அர்ஜுன் சம்பத் அவர் அறிவாளி என்று சொல்லக்கூடிய மணியரசன் போன்றவர்கள் சொல்றாங்க பாருங்க. மணியரசன் சொல்றாரு, பெரியாருக்கு இதுக்கு நன்றியோட இருக்கணும், இடஒதுக்கீடுங்கிறாங்களே, இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றியோட இருக்கணும்னா, இடஒதுக்கீட்டை கொடுத்த முத வெள்ளைக்காரன் தான். வெள்ளைக்காரனுக்கு நன்றியோட இருக்கலாமா? நான் கூட வெள்ளைக்காரன் கட்டின பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன் பாருங்க, நான் கூட வெள்ளைக்காரன் கட்டின பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன், அதுக்காக நான் வெள்ளைக்காரனுக்கு விசுவாசம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன்னா, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றிக்கு இலக்கணம் சொன்னவன் தமிழன். நீ தமிழ் தேசியம் பேசுற, தமிழ் கலாச்சாரத்தை பேசுற, நான் ஏன் நன்றியோட இருக்கணும்னு கேட்கிறேன்னா, உன்னை விட மனித தன்மையற்றவன் எவனா இருக்க முடியுமா? நன்றி கெட்டவன் நீ. நன்றி கெட்ட கூட்டம் தான் பெரியாரை இன்றைக்கு எதிர்க்கிறார்கள். பெரியாரை எதிர்ப்பவர்கள் எல்லாம் அந்த RSS தான். சுயராஜ்யம் என்பதும் சுதந்திரம் என்பதும் எல்லாமே பித்தலாட்டம். நம்முடைய மக்களை பார்ப்பானுக்கு அடிமையாக்கி அவர்களுக்கு சேவகம் செய்வதற்காகவே இந்த வார்த்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எதிர்த்து, அந்த மாதிரியான சுதந்திரம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நாட்டை பிரிச்சு கொடு, தனியா பிரிச்சு கொடுனார். வெள்ளக்காரன்